பிரசாந்த் ப்ரோ, இது அந்த இந்த கேஸ் பேசிட்டீங்களா? அந்த காட்டு குறைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பையன் இறந்துட்டாரு. யார் பிரதர்? ஒரு ரீசெண்டா ரிலீஸ் வந்ததுல ப்ரோ, காட்டு கொழுப்பு குறைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஆமா பையன் பிரதர், போயிட்டு ஆமா பிரதர். ஹாஸ்பிட்டல்ல. அது பேசல. ஆக்சுவலா என்னன்னா அவனுக்கு அனஸ்தீசியா கொடுக்க கூடாது ரிப்போர்ட் வந்திருக்கு போல. ஓகே. அது வந்து அந்த ஆபரேட் பண்ற டாக்டர் வந்து ரிப்போர்ட்டே படிக்காம ஆரம்பிச்சுட்டு இருக்காரு. பாவம் பிரதர், பாவம். எப்படி இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்காங்கன்னு இல்ல தெரியல. ப்ரோ, என்னன்னா பாவம் பிரதர். அதாவது இந்த உலக குண்டான மக்களை, ஏன்னா நான் குண்டா இருக்கிறங்காட்டி சொல்றேன். நான் எப்ப பார்த்தாலும் குண்டா குண்டாங்கடே இருந்துட்டு போறேன்டா மயிறு. என்ன என்ன பிரச்சனை உனக்கு? கரெக்ட் தான். இது என்ன, அவன் என்ன எக்ஸ்ட்ரா ஃபேட் இருக்கு இப்ப? என்ன உனக்கு உங்ககிட்ட வந்து என்ன உன்னோட சோத்தை பிடிங்கி திங்கிறானா? இல்ல நீங்க உடல் அதுக்கு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. இப்போ அது இயல்பா உள்ளதுதான். அது இப்ப நம்ம என்னதான் குட்டிக்காரன் அடிச்சு இது பண்ணாலும் இருக்கிறதா இருக்கும், போறதுதான் போகும், வர்றதுதான் வரும். இல்ல கார்த்தி ப்ரோ, நிறைய பேர் ஃபிட்னு சொல்றவங்க பாத்தீங்கன்னா ஜிம்லயே மயக்கம் போட்டு செத்து போயிடுறானுங்க. இப்ப அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதுக்கு அப்படி பார்த்தா சில பேர் ரொம்ப லீனாலாம் இருப்பாங்க. ஒரு மாதிரி இல்ல ப்ரோ, இந்த டாக்டர்ஸ் எவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்காங்க பாருங்களேன். அனஸ்தீசியா கொடுக்க கூடாதுன்னு ரிப்போர்ட் வந்திருக்கு. பட் அவங்க ரிப்போர்ட்டே படிக்காம அவனுக்கு என்ன ப்ரோ, இது பண்ணிருக்காங்க. நான் இன்னைக்கு சொல்றேன் ப்ரோ. அப்பா வந்து லோ பிரஷர்னு, நான் இது சொல்றது 2011 இருக்குங்க. ஒரு ஹாஸ்பிட்டல், பெரிய ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர்லங்க, பேர் சொல்ல விரும்பல. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறேங்க. கூட்டிட்டு போய் லோ ப்ரெஷர் கீழே விழுந்துட்டாருங்க. கீழே விழுந்துன்னு சனிக்கிழமை பிரதர், சனிக்கிழமை கூப்பிட்டு போயிட்டு அந்த எமர்ஜென்சியில் அட்மிட் பண்ணுறாங்க பிரதர். அட்மிட் பண்ணிட்டு ஓரளவுக்கு நார்மல் ஆகிட்டார். அப்படியே முழிக்கிறாரு, ஓரளவுக்கு நார்மல் ஆகிட்டாரு. நார்மல் ஆனோடனே ஜூனியர் ஒருத்தன் பிரதர் நம்ம பின்னாடி நிற்கிறான் பிரதர். நின்றுட்டு அவர் லிட்டரலாக என்னன்னா ஒரு மெடிக்கேஷன் கொடுத்தா போதுங்கிற மாதிரி இது பண்ணிட்டு, ஓ டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்களாட்டா அப்படிங்கிறப்போ நான் அப்போதான் உள்ள வர்றேன் பிரதர். ஒருத்தர் கண் அடிக்கிறது நமக்கு தெரியுது பிரதர். ஒரு அப்படின்னு சொல்லிட்டு கையில காசு சுத்தமா இல்லை. அப்புறம் நம்ம சொந்தக்கார ஒருத்தர்கிட்ட பேசுறோம். அவர் வந்து ஒரு 50,000 ரூபாய் கொண்டு வராரு. கொண்டு வந்து அதனால எங்க அப்பா வந்து ஐசியூ கொண்டு போறானுங்க. கொண்டு போன தாங்குவா அப்படிங்கிற மேட்டர் தெரிஞ்சிருச்சுங்க. அதாவது இந்த ஃபேமிலி வந்து ஃபினான்ஷியலா தாங்குமா இல்லையா, இதுதான் மேட்டருங்க. தெரிஞ்சிருச்சுங்க. தெரிஞ்சுட்டு நான் சொல்றது 2011 பிரதர். வெளில வர்றானுங்க. உள்ள போய் டிஸ்கஸ் பண்றாங்க. நாங்கள் வெளியில உட்காந்துட்டு எங்க அம்மா அழுதுட்டு இருக்குது, உட்காந்துருக்கேன், நான் உட்காந்துருக்கிறேன். அப்போ என் சொந்தக்காரனுங்க எல்லாம் வழக்கம் போல வந்துட்டு, வழக்கம் போலதான் பாத்தீங்களா, அவனுக்கு அது ஒரு சந்தோஷம். எங்க அப்பா உடம்பு சரியில்லாம போனது. இவர் என்ன பண்ணாருன்னு தெரியல. அப்புறம் வந்து ஆமா வருத்தப்படுற மாதிரி ஃபன் பண்ணிட்டு உட்காந்துருந்தானுங்க. அப்புறம் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் இருக்குங்க, வெளில வந்தானுங்க. ஒரு குரூப் 2-3 டாக்டர் சேர்ந்து வந்தானுங்க. வந்துட்டு ஹார்ட் பீட் அவருக்கு வந்து ரொம்ப லோவா இருக்கு, நீங்க வந்து பேஸ் மேக்கர் வைக்கலைன்னா அவரை பிழைக்கிறது கஷ்டம் அப்படின்ட்டு நாம அப்பதான் 50,000 கிட்டத்தட்ட ஒரு 20-30,000 ரூபாய் மெடிக்கேஷன் வாங்கிட்டானுங்க. கையில போயிடுச்சு. 2.5 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறாங்க. 2.5 லட்சம் மேலே 4 லட்சம் ரூபாய் சொல்லுது. அந்த ஹார்ட்டுடைய ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணாதான் பிழைப்பாரு அப்படின்னு. வச்சாத்தான் பிழைப்பீங்களா அப்படின்ட்டு இவருங்கப்பா அது பரவாயில்ல செத்துக்கிறேன் அவங்க சொல்லிடுங்க, அதெல்லாம் வைக்க முடியாதுன்றாரு. ஒரே என் ஹார்ட்டே அப்படின்னா அதெல்லாம் வைக்க முடியாது. அவனுக்கு டிஸ்சார்ஜ் பண்ண நான் பார்த்துட்டேன், அதெல்லாம் வைக்க முடியாது சொல்லி டென்ஷன் ஆயிட்டாங்க. டென்ஷன் ஆயிட்டு, ஏன்னா பேஷண்ட் பர்மிஷன் எல்லாம் வர முடியும். உள்ள வாய்ஸ் பிரேக் ஆகுது ப்ரோ, நெட்வொர்க் ப்ராப்ளம் நினைக்கிறேன். வாய்ஸ் ஒரு மாதிரி விட்டு விட்டு கேக்குது. கேக்குது பட் ஒரு மாதிரி கவரேஜ் ப்ராப்ளம் நினைக்கிறேன். எனக்கு என்னன்னு தெரியல. ஓகே 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 இப்போ கேக்குதா? என்னன்னா பிரதர், இப்போ இவர் வந்து என்னன்னா ஐசியூல படுத்துக்கிட்டு, இவர் வந்து பக்கத்து பெட்டுக்காரர் கூட அன்கோ ஆயிட்டாரு. 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க.
இப்ப என்னன்னா 2 பேரும் பேசுறப்போ, ஏங்க இவனுக்கு பூரா பொய்யுங்க. இவன் வந்து பாத்தீங்கன்னா, எப்ப பார்த்தாலும் இந்த ஸ்க்ரீனை மூடி விட்டுருவான், ஐசியூ ஸ்க்ரீனை. பக்கத்து பெட் ப்ரோ, ஸ்க்ரீன் மட்டும் தான் ஆமா பிரிச்சிருக்கும். நடுவுல இந்த பச்சை ஜென்ரல் வார்டு மாதிரி, ஆனா ICU. ஆமா. இவங்க என்னன்னா எங்களுக்கு 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 புழுக்கமா இருக்குது, ஸ்க்ரீனை திறந்து வைக்க வந்துட்டாங்க இவங்க 2 பேரும். ஸ்க்ரீனை திறந்து வச்சு இவனால வந்து அங்க கடலை ஓட முடியாது. இந்த டென்ஷன்ல பிரதர் என்னன்னா, இதெல்லாம் இந்த ஃபன்லாம் 3 நாள் நடக்குது பிரதர். கடைசியிலிங்க பேசிக் குளுக்கோஸ் ஒரு 4 மாத்திரையோட அனுப்பிச்சானுங்க பிரதர். 2011ங்க, இன்னைக்கு 2024. இன்னைக்கு வரைக்கும் எங்க அப்பா அவர் வாட்டுக்கு வண்டி ஓடிக்கிட்டே தான் இருக்கு. பாப்பா நீங்க பேஸ் மேக்கர் வைக்கல செத்துனா ஒரு 5 வருஷத்துலயே தான் நடந்திருக்கணும்ல. 14 வருஷம் ஆச்சுங்க. 14 வருஷமா ஒண்ணுமே நடக்கலைங்க. அப்ப என்னன்னா அந்த பேரகார்டியம் அப்படின்ட்டு அது ஒரு கண்டிஷன் பிரதர். அது நார்மலாவே வந்து பாத்தீங்கன்னா, இப்ப எனக்குமே அது இருக்கு. ஹார்ட் வந்து மத்தவங்களோட கொஞ்சம் ஸ்லோவா பீட் ஆகும். அது வந்து ஜஸ்ட் ஒரு கண்டிஷன் அது. அது அவ்வளவுதான். இது அவனுக்கு நல்லா தெரியுங்க. ஆனா இப்படிதான் பிரதர், ஒண்ணுமில்லாதவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இது ஏன்னா நான் மத்தவன் கேஸ் பண்ணோம்னா உடனே என்ன பாஞ்சிட்டு வருவானுங்கன்னா, உங்களுக்கு என்ன தெரியும்? அதை பத்தி உண்மை தெரியுமா? டேய் இது எனக்கு நடந்திருக்கு, எங்க அப்பாவுக்கு நடந்திருக்கு. அதனால இன்னைக்கு எங்க லிவிங் சாட்சி வந்து அவரு. அதனால இது மாதிரி நிறைய டாக்டர்களுக்கு என்னன்னா பிரதர், அது அந்த அளவுக்கு கர்டிஸான டாக்டர்ஸ் வந்து ரொம்ப கம்மி, ரொம்ப கம்மி. அது ஒரு மணி மேக்கிங் மிஷின் மாதிரி ஆயிப்போச்சு. கணேஷ் ப்ரோ ஹை. இப்போ மருத்துவங்கிறது வந்துட்டு ஒரு கடவுளுக்கு அடுத்தபடியா நினைக்கிற ஒரு தொழில் ப்ரோ. என்னன்னா நாம உஷாரா வாழ்ந்துட்டு பாருங்க. கணேஷ் ப்ரோ வெல்கம். ஹாய் ப்ரோ, கேக்குதா ப்ரோ? பிரசாந்த் ப்ரோ கேக்குது ப்ரோ. அந்த விஷால் அவரோட வாய்ஸ் நோட் கேட்டிங்களா நீங்க? ரத்னம் என்ன கொஞ்சம் கேட்டேன், நானும் கேட்டேன். ஏதோ என்னாச்சு பிரதர்? இல்ல ப்ரோ, ஏதோ இஷ்யூ, ஏதோ காசு ஏதோ இவர் கொடுக்கலன்னு சொல்லி சில இடத்துல ரிலீஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க பிரதர். நம்ம விஷால் அண்ணன் வந்து பிரதர், அவர் வந்து பொலிட்டிக்ஸ்ல வரணும்னு முடிவு பண்ணிட்டாரு. அதனால இந்த மாதிரி சில டிராமாக்கெல்லாம் நீங்க வந்து இதெல்லாம் எதிர்பார்க்கணும். இதெல்லாம் ஹலோ அண்ட் இன்னொன்னுங்க, ஹலோ இந்த பரபரப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு படத்துக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அதனால வந்து ஒன்றும் தப்பு இல்லைங்களே. ஹலோ பிரசாந்த், ஹலோ பிரசாந்த் பிரதர், நான் உங்ககிட்ட ஒண்ணே கேள்வி கேட்கிறேன். சொல்லுங்க. வெளிநாட்டுக்கு போற 1000 ஊர், 10,000 ஊர் இல்ல 1,00,000 ஊர் இல்ல, நானும் ஒருத்தன். இப்ப நான் போறேன். ஆனா எனக்கு இந்த இப்படி போகணும் அப்படின்றதுலாம் இல்ல. ஆனா இஎம்ஐ எல்லாம் பின்னாடி துரத்திட்டு இருக்கு. ஓகேங்களா? இந்த இஎம்ஐக்காக தான் நான் போறேன். இந்த மாதிரி இஎம்ஐக்காக போற பசங்களை சும்மா வந்து நிறைய பேர் வந்து பிரெயின் ட்ரெயின் இது நீ நாட்டை விட்டு போற, இது விட்டு போற, ஊரை விட்டு போற, உனக்கு என்னடா அது? செருப்பால் அடிங்க. பழைய செருப்பு ஒண்ணு எடுத்துங்க. உங்க வீட்லயே இருக்கிற பழைய செருப்பு ஒண்ணு நல்லா தேடி புடிச்சுங்க. அப்படிலாம் பேச முடியலண்ணா. ஏன்னா இப்போ நீங்க ஒரு தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து இப்ப நீங்களுமே இப்ப அரசியலுக்கு சொல்றீங்க. இந்த மாதிரி அரசியல்வாதிகளும் எல்லாருமே சொல்றாங்க. அது இப்ப நடந்தது நான் சொல்றேன். முன்னாடி நடந்ததெல்லாம் சொல்ல. இப்ப அரசியல் இதே நடந்துச்சுல. ஓகேங்களா? இதுக்கு நீங்க என்னன்னு சொல்ல வரீங்க? ஓகேங்களா? இப்ப இன்னொருத்தன் போயிட்டான். இப்ப நீங்க போயிட்டீங்க. நீங்க போய் நீங்க நல்லா சம்பாதிச்சிட்டீங்க. இப்ப நான் பின்னாடி நான் போறேன். ஓகேங்களா? எனக்கு எவ்வளவு இஎம்ஐ இருக்கு, எது இருக்குன்னு அதெல்லாம் உங்களுக்கு தெரியணும்னு அவசியமே கிடையாது. என் வீட்டு கடைன்னா உங்களுக்கு வந்து தெரியணும்னு அவசியமே கிடையாது. அப்புறம் என்ன இதுக்கு வந்து இந்த மாதிரி பேசின்னு இருக்கு? இல்ல அரவிந்த் ப்ரோ, இப்போ நான் ரொம்ப சிம்பிள். உங்க பிரச்சனை வந்து நீங்க வெளிநாடு போறத கமெண்ட் பண்றாங்க, அவ்வளவுதானே? இதான பிரச்சனை. அரவிந்த் ப்ரோ கேக்குதா? கேக்குது பிரதர். ஆமா பிரதர், இதுதான் பிரச்சனை. நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுதான் பிரச்சனை. இது பேசிக் பிரச்சனை. இதுல போயிட்டு என்ன இப்போ பதட்டப்படாம பேசுங்க. பதட்டெல்லாம் படல பிரதர், கோவம் தான் வருது. நாங்க தானே பேசுறோம். அந்த மாதிரிதான் கோவம் வருது. ப்ரோ இது யாரு சொல்றது?
நீங்க வெளிநாடு போறத யார் பத்தி சொல்றேன்னா யாருக்கு கூட பக்கம்? படிச்ச பசங்க அவங்க இந்த மாதிரி சொல்றாங்க. மத்தவங்கள விட்டுருங்க. இப்பெல்லாம் முன்னாடிலாம் வந்து சொந்தக்காரங்க சொன்னாங்க, இது சொன்னாங்க, இவங்க சொல்றாங்க அப்படிலாம் இருக்கு. இப்பெல்லாம் என்ன? இப்ப நான் இந்த ஜெனரேஷன்ல எனக்கு தெரியல. உங்களுக்கும் நான் உங்களோட கூட படிச்சேன். 30 வயசு ஆகுதுன்னா, நான் உங்களோட கூட படிச்சேன். அதே மாதிரிதான். ஒரு இப்ப நிமிஷம் ப்ரோ, எனக்கு இந்த மாதிரி வாழ்க்கை கிடைக்குது. நான் ஏன் வந்து போக கூடாது? நான் ஒரு ஏன் நிமிஷம் ப்ரோ, பண்ணக்கூடாது? என்னோட சஜஷன் சொல்லலாமா? ஒரு நிமிஷம் ப்ரோ. இப்போ அந்த மாதிரி சொல்றாங்கல்ல, நான் இப்போ என்னோட பிரசாந்த் கடனை பிரதர் கிட்ட கேட்டேன். நீங்களா வந்து யார் பேசுறீங்க? நான் பிரசாந்த் பிரதர் கிட்ட கேட்டேன்னு இருக்கேன். சரி இல்ல இல்ல அவரு உங்களுக்கு நல்லது சொல்லதான் பேசுறாரு. இருக்கட்டும் பட் இருந்தாலும் நானே ஆனா நான் உங்களோட ஒப்பீனியனை ஃபர்ஸ்ட் கேட்க விரும்புறேன். நான் உங்ககிட்ட தான் பேச வரேன். ப்ரோ ப்ரோ நான் சொல்றேன். ப்ரோ ஏன் ப்ரோ இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? டென்ஷன் ஆகாதீங்க, ஆமா டென்ஷன் சொன்னாம ஆகாதீங்க. ஏன்னா ஊர் ஃபுல்லா பேசினே இருக்காங்கல்ல. கூட இருக்கிறவன் இருங்க அப்புறம் வந்து இது ப்ரோ சொந்தக்காரங்க எவனுமே வந்து இருங்க இப்ப என்ன நீ போயிட்டு நீ வந்து ப்ரோ அங்க இரு ப்ரோ போயிட்டு சொல்லுவாரு ப்ரோ. ஓகே ஓகே இல்ல நீங்க முதல்ல பிரசாந்த் பிரதர் நீங்க முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நான் ஏன் அப்படிலாம் சொல்றேன்? நீ அங்க போய் 4 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற, 6 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற, 8 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற, மாசத்துக்கு இந்த மாதிரி ப்ரோ சம்பாதிக்கிற. ப்ரோ அவர் பேசுறது ப்ரோ இரு ஒரு நிமிஷம். ஹலோ முதல்ல நான் பேச வர்றது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து பேசுங்க. நான் என்ன கேள்வி கேட்க வரேன்னு தெரியாம என்ன குறுக்க மடக்காதீங்க. முதல்ல வந்து காசுக்கு தான் இப்போ வந்து எல்லாரும் பாக்குறாங்க. ஓகேங்களா? முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நான் 6 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறேன், 8 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறேன், 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறேன். ஆனா அங்க போய் என்ன கஷ்டப்பட போறேன்லாம் எவனுக்கு தெரியாது. அத பத்தி இவங்களுக்கு வந்து ஒரு டேஷும் ஒன்றும் சாரி பிரதர். நீங்க பேசுங்க. சாரி பிரதர். ஓகே ஓகே பரவாயில்ல. ஓகே என்னன்னா நம்பர் 1 நீங்க நான் இட்டிஸ் பிரசாந்த் நான் ஐடி போட்டுங்க ட்விட்டர் ஆரம்பிச்சு என்னை வந்து அட்லீஸ்ட் நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன். அட்லீஸ்ட் ரொம்ப பாண்டா டே குண்டா பெருத்து போனவனே சோற திங்கிறியா இல்ல வேற ஏதாவது திங்கிறியாடான்ட்டு அட்லீஸ்ட் ஒரு 50,000 தடவை இது வரைக்கும் கேட்டிருப்பாங்க. நான் என்ன சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் நான் ரொம்ப ரொம்ப கம்மியா சொல்றேன் உங்களுக்கு. ப்ரோ அட்லீஸ்ட் நீங்க 50,000 சொல்ல வர்றது times எனக்கு புரியுது. நான் பட் முடிச்சிடறேன். ஆனா நீங்க வெளிநாட்டுக்கு போனல உள்ளூர்ல இருந்து பேசாதீங்க பிரதர். இருங்க நான் வெளிநாட்டுக்கு பேசி போறவங்க முடிச்சிடறேன். உங்க ஃப்ரெண்ட் இருப்பாங்கல்ல, அவங்க மேல நீங்க என்ன ரியாக்ஷன் கொடுத்தீங்க? நான் பேசி முடிச்சிடறேன். நான் பேசி முடிச்சிடறேன். இருங்க. அவங்க மேல நீங்க என்னங்க ரியாக்ஷன் நீங்க கொடுத்தீங்க? பேசுறப்ப நான் பேசவே இல்லை. நீங்க பேசுறப்ப நான் ஏங்க பேசவே இல்லை. நீங்க நீங்க சொல்றத உள்ளூர்ல ரியாக்ஷன் ஃபுல்லா கொடுத்தீங்க. கேட்டேன், முடிச்சிருங்க. நீங்க உள்ளூர்ல ரியாக்ஷன் இருங்க கொடுத்தீங்க. நான் உங்க இருங்க ஃப்ரெண்டே வெளியூர் போனப்ப நான் பேசி முடிச்சிடுறேங்க. நீங்க பேசுறப்ப நான் பேசல. நான் பேசி சரி முடிச்சிடுறேன். பொறுமை வெயிட் வேணும். பண்றேன் நான். பொறுமை வேணும். ஓகேவா? பொறுமை வேணும். நான் ஒண்ணு சொல்ல வர்றேன். நீங்க அதுக்குள்ளேயே பாயாதீங்க நடுவுல. வெயிட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு சொல்றேன். என்ன விஷயம்னு சொல்றேன் நான். யுவர் லைஃப் மேட்டர்ஸ் டு யூ. மற்றவனை பற்றி உங்களுக்கு என்ன கவலைங்கிறது தான் என் கேள்வி. ஏன்னா இப்போ நான் வந்து தினம் வந்து என்னை வந்து 200 பேர் மோசமாக பேசுகிறேன்ட்டு இப்போ குத்த வச்சு உட்காந்து அழுதுகிட்டே இருந்தேன்னு வச்சுங்களேன், யார் கண்ணீர் வீணாகுது? என் கண்ணீர் என் எனர்ஜி மட்டும்தான் வீணாகுது. இங்கே யூ ஹாவ் சோசன் திஸ் பாத். இப்போ நான் வந்து ஒரு பப்ளிக் ஃபிகர் ஆகணும் அப்படிங்கிறது இது வந்து என்னோட சாய்ஸ். இது நான் என்னோட சாய்ஸை எடுத்துக்கிட்டு நான் வந்து உட்காந்து நான் நிப்பாட்டலாமாண்ணா? தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் நிப்பாட்டலாமா? நீங்க பப்ளிக் ஃபிகர் ஆயிட்டீங்கன்னா நாங்களாம் பப்ளிக் ஃபிகர்ல கிடையாதுண்ணா. நாங்களாம் வேலைக்கு தேடி போறோம். ஊருக்காரங்க நீங்க விட்டுருங்க. என்னோட அப்பா அம்மாவை விட்டுருங்க. எங்க அப்பா அம்மாவை புரிய வச்சு கன்வின்ஸ் பண்ண புரிய வச்சிட்டோம். சித்தப்பா மாமா இவங்களெல்லாம் எப்படி நான் வந்து பண்றது? நீங்க முதல்ல புரிஞ்சுக்கோங்க. என்ன சும்மா வந்து சென்னையில வளர்ந்து ஹலோ முதல்ல புரிஞ்சுக்கோங்க. சென்னையில வளர்ந்தவங்கள வந்து நீங்க எல்லாம் பேசக்கூடாது. நீங்க முதல்ல ஊருக்காரங்க யாரு, அவங்க ஊருக்காரங்க அவங்க எப்படி பேசுவாங்க, அது முதல்ல தெரியுமா உங்களுக்கு? கேள்வி கேட்டீங்க, அவரை பேச விட மாட்டேங்கிறீங்க. அரவிந்த், நான் வந்து ஒரு நாளைக்கு ரொம்ப மினிமமா 10 பேர் என்னோட ஃபாலோவர்ஸ் துபாயில, யூஎஸ்ல, யூகேல இருக்கிறவங்க கூட அட்லீஸ்ட் மினிமம் 10 பேர்த்துக்கு நான் பேசிட்டு இருக்கேன். நீங்க சொல்ற எல்லாமே எனக்கு தெரியும். நான் பேசி முடிச்சாதான் அதை என்னன்னு சொல்ல முடியும். நீங்க இடையில குறுக்க விழுந்தீங்கன்னா நான் எப்படி பேசுவேன்? அதனால இந்த பொறுமை கூட இல்லைன்னா நம்ம வாழ்க்கைக்கான பொறுமை எங்கிருந்து வரும்? உங்களுக்கு புரியுதுங்களா? நீங்க பேசுறது புரியுதுண்ணா. ஆனா உங்களோட எக்ஸாம்பிள்ல நான் கேட்கலண்ணா. உங்களோட சொந்த தம்பி ஃபாரின் போயிருக்கிறோம், அவங்களோட எக்ஸாம்பிள் வச்சு பேசுறேன். இல்லண்ணா, நான் பேச வரது உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல. உங்களோட சொந்த தம்பி அவர் ஃபாரின் போயிருந்தானா அவர் என்ன உங்களோட எக்ஸாம்பிள் கேட்கல. நீங்க திருப்பியும் வெயிட் பண்ணுங்க அரவிந்த்.
நான் திருப்பி நான் ஹார்ஷாக எதுவும் பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இவ்வளோ டென்ஷன்லாம் ஆகாதீங்க. இவ்வளோ டென்ஷன்லாம் உடம்புக்கு நல்லதில்லை, மனசுக்கு நல்லதில்லை, யாருக்குமே நல்லது கிடையாது. நீங்கள் ஒன்றுமே இல்லை. உங்களை வந்து யாருமே வந்து பார்த்தீங்கன்னா அரவிந்த் தேச துரோகின்லாம் வந்து நெத்தியில் ஒட்டி உள்ள இல்லை. எவனோ இல்ல இது நீங்க இப்ப பேசு இல்ல இப்ப நீங்க கேட்டுதான் ஆகணும். நான் சிவனேன்றத இப்ப வேற வழியே இல்லை என்ன பேச வைக்கிறீங்க. இருங்க, நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு யாருமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒண்ணு இங்க பாகிஸ்தானுக்குள்ள போயிட்டு வந்து இந்தியாவுக்கு உலகெல்லாம் பாக்குறதுக்கு போல என்ன, இல்ல வந்து இந்தியாவுக்கு ஆப்போசிட்டா வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஏதோ தேச துரோகியாகி அந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஐஎஸ்ஐக்கு ஒர்க் பண்ணலாம் போல நீங்க. அதனால உங்க வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா அவனவன் பாத்தீங்கன்னா ஆஹா அரவிந்த் வர்றான்டா அப்படின்ட்டு வந்து ஓடி போயிட்டு டப்புன்னு கதவை சாத்திட்டு எல்லாம் வீட்டுல உள்ள உட்காரலீங்க. கூட இருக்கிறவன் இருந்தா இருங்க நான் சொல்றேங்க, இது வெளிநாடு மட்டும் கிடையாதுங்க. நீங்க சொந்தக்காரன் கூட இருக்கிறவன் இருந்தா நாளைக்கு ஜஸ்ட் ஒரு 5000 ரூபாய் சம்பளம் இன்க்ரிமெண்ட் ஆகி நீங்க வாழ்ந்தாலே ஒரு 4 பேர் ஒருத்தர் குசு குசுன்னு பேசிட்டு தான் இருப்பான். ஒருத்தர் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 வீலர் நல்ல 2 வீலர் ஒன்று வாங்கினீங்கனாலே அதுக்கு 10 பேர் அண்ணா இந்த இடத்துல நான் நிப்பாட்டுறேன். உங்க அப்பாக்கு உங்களோட தம்பியை பத்தி தெரியுமா, இல்லாட்டி எனக்கு அவர் வந்து நான் உங்க அப்பா கிட்ட வந்து என் பையன் பேசுறேன் தெரியுமா? ஜெனரேஷன் கேப்ன அதுக்கு நீங்க முதல்ல பதில் சொல்லுங்க. அந்த மாதிரி நீங்க பதிலே சொல்ல மாட்டீங்க. ஐயோ நான் திருப்பி அதாங்க சொல்றேன், எவனை பத்தி உங்களுக்கு என்னங்க கவலை? உங்க வாழ்க்கையை நீங்க வாழ்றீங்க, இதுல யார பத்திங்க உங்களுக்கு கவலை? நீங்க ஏங்க கவலைப்படுறீங்க? இப்ப கேக்குறீங்களா யார பத்தி உனக்கு என்னடா கவலை அப்படின்ட்டு? அப்பா அம்மா அவங்கள நான் நினைக்க கூடாதா? அவங்க பயப்படுறாங்க. ஏன்னா யார் பேச்சு கேட்டு, அவங்களோட தம்பி பேச்சு கேட்டு, அவங்களோட அண்ணன பேச்சு கேட்டு அவங்க வந்து பயப்படுறாங்க. அதுக்கு உங்ககிட்ட என்ன பதில் இருக்கு? நீங்க தான் மாரல் சப்போர்ட்டா இருக்கணும் ப்ரோ. இல்ல என்ன பயப்படுறாங்க? என்ன பயப்படுறாங்கன்னா அவங்க கடைசி வரைக்கும் நம்புறாங்க. ஏன் எப்படி பயப்படுறாங்கன்னு கேக்குறேன். நீங்க கேக்குறீங்களா நியாயமான பாயிண்ட். நான் இதுக்கு பதில் சொல்றேன். நீ கேட்டீங்களா இந்த கேள்வி, இதுக்கு நான் பதில் சொல்றேன்னா, அவங்க கல்யாணத்தப்போ அவங்க இருக்கிற இதே இளமையான அவங்க இருந்தப்போ அப்பெல்லாம் அவங்க சப்போர்ட் பண்ணது அவங்க அண்ணன், அவங்க தம்பிங்க, அவங்க அக்கா, அவங்க தம்பி, அவங்க தங்கச்சிங்க, இந்த மாதிரிதான். மத்தவங்களாம் எவனும் கிடையாது. ஓகேங்களா? இப்போ அந்த மாதிரிலாம் கிடையாது. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இப்படிலாம் உருட்டிட்டு இருக்கு. இப்போ நம்ம எல்லாம் பேசிட்டு இருக்கோம். சாரி, தப்பான வார்த்தை, ஆனா தப்பா சொல்றேன். ஆனா இப்படியெல்லாம் இருக்கிறப்ப இப்ப நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. ஆனா இது அவங்கள வந்து புரிஞ்சுக்கல. அவங்க கடைசி வரைக்கும் என்னோட சொந்த தம்பி, என்னோட சொந்த அண்ணன். ஆனா இது உங்களுக்கு தெரியாதானே? இப்போ நீங்க பார்க்காதானே, உங்களுக்கு தெரியவே தெரியாது. அரவிந்த் 2 விஷயம் அரவிந்த். எய்தர் நீங்க போதையில் இருக்கீங்க, அப்படி இல்லைன்னா பயங்கர டென்ஷன்ல இருக்கிறீங்க. இந்த 2 தான். என்ன வேற ஒண்ணுமே இல்லை அரவிந்த். என்ன மேட்டர்னா நான் போதையில இல்லைன்னா, ஆனா உண்மையே உங்களுக்கு தெரியும்ல, இது என்ன என் வீட்டுல நடக்கிற விஷயமா இல்ல உங்க சொந்தக்காரன் வீட்டுல யார் ஃபாரின் போற வீட்டுல நடக்காத விஷயமா? நீங்களே சொல்லுங்க. இல்லைங்க ஏங்க, நீங்க என்னங்க என்ன ஜோ பைடனுக்கு வந்து கூட வந்து என்ன வைஸ் பிரசிடென்ட் ஆக போறீங்க அடுத்தது, இல்ல ட்ரம்ப்? அந்த அளவுக்குலாம் நான் பேசலன்னு. நான் கேட்கறது நம்ம வீட்டு பசங்களை. இப்போ உங்களோட சொந்த பெரியப்பா பையன் இல்ல சொந்த சித்தப்பா தம்பி அவன் போறான்னா அவனுக்கே வந்து அவ்வளவு இருக்கும். ஆமாவா இல்லையா? என்ன பேச விடணும். அண்ணா நான் ஒத்துக்கிறேன். நீங்களே பேசுங்க, நான் எதுவுமே பேசலாம். இல்லைங்க நான் என்ன கேக்குறேன், ஏங்க ஒருத்தன் வந்து திருப்பி ரிப்ளை கொடுக்கறதுக்கு பொறுமையா கேட்கறதுக்கே ஆட்டிடியூட் இல்லை. நாம அப்புறம் எதுக்கு தான் ஆட்டிடியூட் கரெக்டா இருக்கும் நமக்கு? நாமளா ஒண்ணு கற்பனை பண்ணிக்கிறோங்க. நீங்க இப்ப கேட்டீங்க தெரியுமா, நான் தான் உன்னை கற்பனை பண்ணிக்கிறேன்னு. நான் தான் உன்னை கற்பனை பண்ணிக்கிறேன், நீங்க இப்ப கேக்குறீங்க தெரியுமா? நான் சொல்றேன், ஏன்னா இந்த மாதிரி என்னை கேள்வி கேட்க விடாம என் வீட்டுல என்ன மடக்குறாங்க. நான் ஒரு 4 பேருக்கிட்ட வந்து பேசுறப்போ நான் எப்படி நான் பேச முடியும்? இல்லைங்க இது அவ்வளவு பெரிய வந்து உக்ரைன் ரஷ்யா வார் லெவல்ல நீங்க பேசுறீங்க. இது அவ்வளவெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. ஏங்க உங்க 4 சந்தை தாண்டினா நீங்க எவனுக்கும் தெரியாதுங்க. இப்ப இட்டிஸ் பிரசாந்த் நான் பெரிய இவன் மாதிரி சுத்திட்டு இருக்கேன்ல, என்னையவே எவனுக்கும் தெரியாதுங்க. கோயம்புத்தூர் போனா இந்த உலகம் பெருசுங்க. உங்களுக்கு புரியுதா? நீங்க சொல்ற இந்த இஷ்யூ எல்லாம் ஒரு சப்ப மேட்டர். நீங்க சொல்றதெல்லாம் சப்ப மேட்டர், சால்ட் வாட்டர், அவ்வளவுதான். இதுல ஒண்ணுமே கிடையாது. நீங்க உங்களுக்கு பிடிக்குதா போங்க, வெளிநாடு போய் வேலை பாருங்க. 4 நாள் கத்திட்டு போறான். இப்படிதான் நானும் ஃபர்ஸ்ட் நினைச்சிட்டு இருந்தேன். நம்ம பாட்டுக்க நம்ம வந்து கேட்டுடலாம், நம்ம கேள்வி வந்து கேட்கலாம் அப்படின்ட்டு. ஆனா பிரசாந்த் கிட்ட கேட்கவே நான் ஒளிஞ்சு கேட்க வேண்டியதா இருக்கு.
ஓகேங்களா? இப்ப இல்லைங்க இப்ப நான் பொய்யான பேர்ல சொல்லலாம், பொய்யான ஊர்ல சொல்றேன். ஓகேங்களா? இப்படிதான் நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்னா இதானே உண்மை. இல்ல தலைவா, நான் என்ன கேக்குறேன் தலைவா, என்ன தலைவா இப்ப உட்காந்து ஹோமம் நடத்திட்டு இருக்கானுங்களா பாபா படத்துல மாதிரி? அரவிந்த் வெளிநாடு போயிடக்கூடாதுன்னு என்ன உட்காந்து 50 பேர் ஹோமம் ஆமாண்ணா, நடத்திட்டு இருக்காங்க. ஆமா, அதான் நிஜம். உண்மையில சொல்லட்டுமா, நான் அதான் நிஜம். நான் உண்மையில நான் வேற எதனா சொன்னேன்னா உங்களுக்கு புரியுதா சும்மா இல்லைன்னு தெரியல. காமெடி நீங்க பண்ணி சிரிக்கிறீங்க. சும்மா இருங்க. ஆனா என் வீட்டுல இல்லங்க, அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. ரொம்ப அதை நீங்க சிம்பிளுங்க. வந்து இப்போ கூட நான் ரொம்ப புரிஞ்சுக்க சிம்பிளுங்க. மாட்டீங்க. இல்ல இதுக்கு நான் சிரிக்கவில்லை இல்ல. இது எக்ஸாக்டா நான் சொல்யூஷன் சொல்றேன். நீங்க எந்த ஊருன்னு சொல்லுங்க. நாளைக்கு நம்ம ஃபாலோவர் ஒருத்தன் வருவான். நாளான்னைக்கு நான் வர்றேன். நான் மயிராஜ் செலவானாலும் பரவாயில்ல. நான் வர்றேன். நான் பர்சனலா உங்க வீட்டுக்கு உங்க அப்பா வந்து நான் நேரா பாக்குறேன். நான் நேரா பார்த்து உட்கார்றேன். என்ன பெருசு பிரச்சனை அப்படின்ட்டு உட்காந்து எவன் சொந்தக்காரன்னு ஒரு லிஸ்ட்டை போட்டுத்தாங்க. நேரா அவன் வீட்டுக்கு போவோம். வீட்டுக்கு போய் யாருமே நேரா பெரிய சொந்தக்காரர் இல்லைண்ணா. எல்லாமே எங்க அப்பாவோட கூட பிறந்த 8 பேர் கூட பிறந்திருக்காங்க. ஒரு அக்கா, 5 தங்கச்சி, 2 தம்பிங்க. 8 பேர்ண்ணா. இப்படிதானே வந்து பிரச்சனையே ஆகுது. இது மாதிரில உங்களால வந்து நீங்க இது மாதிரிலாம் தெரிஞ்சுக்கவே மாட்டீங்க. அதுதான் உங்களோட பிரச்சனையே. அரவிந்த் 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 இந்த பழைய பூமர் மாதிரி பேசாதீங்க அரவிந்த், புரியுதுங்களா? பழைய பூமர் இருப்பானுங்கள, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பூமருக்கு பத்தி பாத்தீங்கன்னா, ஆமாமா எனக்கு தெரியும், நான் நினைச்சேன் அவன் நாசமா போயிடுவான்னு அப்படின்னு உட்காந்து பூமரா பேசிக்கிட்டே இருப்பானுங்க. அதாவது ஆனா அப்படி சொல்ல வரல நான் உங்களை. நான் அதுதான் சொல்ல வரல. நான் உங்களை அந்த மாதிரிலாம் சொல்லல வரல. என் வீட்டுல பூமரா தான் இருக்காங்க. இப்ப நான் அதுக்கு என்ன பண்றது? நீங்க சொல்லுங்க. உங்க வீட்டுல நீங்க தெளிவாயிடுங்க. பிரசாந்த் ப்ரோ உங்க வீடு ஒன்னு சொல்லட்டுமா? தெளிவாயிடுச்சு. அவரை வந்து வீட்டுல இருக்கிற எல்லா வீடும் பிரசாந்த் ப்ரோ அவரை இந்த ஸ்பேஸ்ல பேசுற மாதிரி கேக்குறவங்களுக்கு எல்லாம் வந்து பேச சொல்லுங்க ப்ரோ. யாரும் திருப்பி பேச மாட்டாங்க. அததான் சொல்றேன். என்னன்னா அரவிந்த் பிரதர், ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்குங்க. இது வந்து இவனு குசலம் பேசுறானுலாம் வந்து நீங்க வந்து பெட்ஷீட்டை போட்டு நான் மறைஞ்சு பேசுறேன்னு சொல்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, இது என்ன உச்சக்கட்ட காமெடின்னே தெரியலீங்க. ஏங்க உங்க தகப்பங்கிட்ட போய் சொல்லுங்க, தகப்பா பழைய பூமரா இருக்காதையா, ஏன் இப்படி இருக்கிற, உன் அண்ணன் தம்பி விடுங்க எல்லாம் உலக பூமரா இருக்கானுங்க, எதுக்கே சாவு முட்டிருக்கானுங்க அப்படின்னு சொல்லுங்க. இங்க வருங்க, சூப்பரா சொன்னீங்க. இதேதான் நான் வந்து சொல்லியிருக்கேன். அதுவும் உங்க ஸ்பேஸ கேட்டு உங்களை பத்தி கேட்டு நீங்க பேசினதெல்லாம் கேட்டு, நீங்க மட்டும் இல்ல, நான் முன்னாடில இருந்து டைம்ஸ் பாஸ் கேட்டிருக்கேன். அதுல இருந்தா சொல்றேன், தப்பான்னு வச்சுக்காதீங்க. நீங்க சொன்னது எல்லாமே நான் வந்து கேட்டிருக்கேன். ஆனா அப்படி இல்லைண்ணா. ஆனா உங்க மேல கோச்சுக்கிட்டு உங்களை இதை பண்ணி அப்படி எல்லாம் பேசலாண்ணே. ஆனா சீரியஸா நான் வந்து சொல்லியிருக்கேன். என்ன தெரியுமா நான் பிரச்சனை? நான் ஓப்பனா சொல்லிடுறேன். என்ன பிரச்சனை கேளுங்கண்ணா. அவர் 45 வயசு வரைக்கும் 50 வயசு வரைக்கும் அவர் வந்து ஒர்க் பண்ணிருக்காருண்ணா. அதுக்கு மேல அவர் வந்து ஒர்க் பண்ணலண்ணா. எங்க அப்பா சொல்றேன். அதுக்கு மேல அவர் வந்து அவரு ஒரு கம்பெனில வந்து ஒர்க் பண்ணிருக்காரு. அந்த ஒர்க் பண்ற அவரு நிப்பாட்டின அந்த டைமும் நான் ஜாயின் பண்ற டைம் ஒன்னாயிடுச்சு. அதுக்கு மேல வந்து இருங்க நான் முழுசா சொல்லிடுறேன். என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, அதுக்கு மேல நம்ம பையன் நம்ம வந்து பண்றான் அப்படின்ட்டு அந்த அம்மா கொடுக்குற சப்போர்ட் ஒண்ணு இருக்குல்லண்ணா நம்ம பையனுக்கு மேல, அது கொடுக்கறப்போ அது அப்பாவுக்கு வந்து அந்த ஈகோ ப்ராப்ளம் வரும். சரி, ரைட். அது எல்லா அப்பனுக்கும் வரும். ரைட். அதுதான் வந்து இப்ப என்ன உன்னோட இப்ப எனக்கு கல்யாணம் ஒரு பொண்ணை பார்த்து இது பண்ணிருக்காங்க. கல்யாணத்துக்கான இது பண்ணோம், இதெல்லாம் பண்ணோம். இதெல்லாம் வந்து ஏன் என்கிட்ட சொல்ல மாட்டேங்க? நான் இப்ப லோன் வாங்க போறேன். நான் பேங்க்ல போய் இது ஏன் என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறேன்? இது ஏன் என்கிட்ட வந்து பண்ணிக்கிறேன்? என்ன குருட்டுத்தனம் பண்றீங்க நீங்களும் பையனும் சேர்ந்து இப்படின்னு எங்க அம்மாவை திட்டுறது, என்ன திட்டுறது, அது ஊர் ஃபுல்லா போய் சொல்றது. இதுக்கு பதில் சொல்லிட்டா? நான் பதில் சொல்றேன். இதுதானே பிராக்டிகலா நடக்குது. தப்பா நினைச்சுக்காதீங்க. இதுதான் ரொம்ப நடக்குது. இதுக்கு பெரிய எக்ஸ்டென்ஷன் நீங்களே கற்பனை பண்ணிக்கோங்க. இல்ல சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. என்ன மேட்டர் தெரியுமா? ஒண்ணுமே கிடையாது. உங்க அப்பா இஸ் a narcissist. வெரி சிம்பிள். நார்சிசிஸ்டோட ஒரு கம்பெனிலே ஒர்க் பண்ணி பழகிட்டாரு. அவரால அதை தாண்டி வர முடியல, வேலையை பார்க்க முடியல. இப்போ ஒரு வேலை அவருக்கு இல்ல. இருங்க நீங்க வந்து இருங்க, நான் சொல்றேங்க. இது இந்த கேட்டகரி கிட்டத்தட்ட எங்க அப்பாவும் கிட்டத்தட்ட நார்சிசிஸ்ட் தான். நான் இதனால பாதிக்கப்பட்டிருக்கேன். அதனால நீங்க என்ன பண்ணீங்க அது சொல்லுங்க. இருங்க, பொறுமையா கேளுங்க. யூ ஹேவ் an issue. பொறுமையா கேளுங்க. ஓகேவா? பொறுமையா இருக்க முடியுமா? இருக்கிறேன். நான் பேசுறதுக்கு பேசாம பொறுமையா இருக்க முடியுமா? ஆனா உங்களுக்கு புரியுதுல்ல நான் என்ன சொல்ல வரேன். இல்ல இப்ப நான் பேசுறேன், நீங்க கமெண்ட் இருக்கணும்.
ஓகேவா? சரி நான் கேக்குறேண்ணா. கம்ப்யூட்டருங்க அவ்வளோதான். அதான் ஸ்டார்ட். ஓகே சூப்பர். ஓகேவா? ஓகே பாருங்க, உங்களை பழக்க வேண்டியதாக இருக்குது. என்ன மேட்டர்னா, சின்னதுலேருந்து யூ ஹவ் பீன் brought up in உலக டாக்ஸிக் என்விரான்மெண்ட்டில் உங்களை வளர்த்துருக்குறாங்க. சரியா? அதில் கம்பேரிசன்ஸு, ஹர்ட்டு தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் உள்ளே வந்து எக்கச்சக்கமாக தலைவனை வந்து உங்களை வந்து ஹர்ட் பண்ணியிருக்காங்க. புரியுதா? அந்த ஹர்ட் சொல்லிட்டு ரைட்டுங்களா? இதில் என்னன்னா, உங்கள் அப்பா வந்து இப்போ இல்லைங்க, இங்கிருந்து 100 வருஷம் ஆனாலும் அவர் சொல்கிறது மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் என்ன சொன்னீங்கனாலும், நீங்கள் எவ்வளோ தூரம் அவரை இம்ப்ரெஸ் பண்ணிங்கனாலும், நீங்கள் எவ்வளோ சம்பாரிச்சிங்கனாலும் இட் வில் நாட் இம்ப்ரெஸ் ஹிம். அண்ட் இன்னொன்று, என்றைக்குமே நீங்கள் அவருக்கு மேலே போக ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி வில் ஸ்டார்ட் டிகிரேடிங் யூ. இப்போ சொன்னீங்களா லாஸ்ட் பாயிண்ட், இதுதானே மெயின் பிரச்சனையா போயிட்டு இருக்கு. சொல்றேன். இதுதானே இப்ப இருக்கிற பாயிண்ட். இப்ப இருக்கிற எல்லா பசங்களோட பாயிண்ட் இதுதான். இருங்க நான் பேசுறேன்ட்டேன். திருப்பி புரியுது, நான் கேக்குறேன். யூ ஆர் அன்ஸ்டேபிள் தலைவா. புரியுதுங்களா? என்ன பிரச்சனைனா, யூ ஆர் அன்ஸ்டேபிள், யூ ஆர் பீன் அஃபெக்டட், யூ நீட் தெரப்பி. எங்காவது போய் உக்காந்துங்க, உங்க சோகங்களை ஒரு நாள் ஃப்ரீயா உட்காந்து பேசுறதுக்கு ஒரு இடம் வேணும். முதல்ல நீங்க பேசுனீங்கன்னா தான் உங்களுக்கு நீங்க எங்க இருக்கீங்க, நீங்க எவ்வளவு அஃபெக்டட்னே உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஏன்னா அது நான் இன்னைக்கு இந்த டேட் வரைக்கும் அதை நான் தாங்கிட்டு இருக்கேன். என் வயசுக்கு நான் இன்னைக்கு வரைக்கும் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கட்டுமா இதுல? இருங்க, நான் தெளிவா சொல்லிட்டேன். பேசாம இருக்க சொன்னேன். நான் என்ன சொன்னேன்? பேசாம இருக்குன்னு. ஓகே நான் பேசாம இருக்கேன்னு சொல்லிட்டேன்னா நான் பேசாம இருப்பேன். சரி, நீங்க வந்து நீங்க சொன்னதை கூட உன்னால காப்பாற்ற முடியறது இல்லை. புரியுதா? ஃபர்ஸ்ட் உங்களை நீங்களே ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிங்க. ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டு ஃபர்ஸ்ட் விஷயம், வாழ்க்கையில முன்னேறணும்னா புலம்புறதை நிறுத்துங்க. இங்க எவனுமே உங்க புலம்பலை பார்த்து சோகப்படுறதுல இங்க ஆள் கிடையாது. சிரிச்சுட்டு போயிட்டே இருப்பான். பாடுற அவன் லூசு பைய, ஆஹா என்னடா டேய் என்னடா லூஸ் மாதிரி பேசுறான்ட்டு போயிட்டே இருப்பான். இவ்வளவுதான் வாழ்க்கை. உங்க சிம்பத்தி எல்லாம் நீங்க வந்து எங்கேயுமே இங்க தேட முடியாது. அப்ப என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து அடுத்தவங்ககிட்ட உங்க பிரச்சனையை புலம்புறது நிறுத்திட்டுங்க. ஸ்டார்ட் சோல் சர்ச்சிங். என்ன பிரச்சனை உட்காந்து படிங்க. நான் வந்து அந்த நார்சிசிஸ்ட் பிஹேவியர் அப்படிங்கிறத பத்தி கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் படித்தேன் நான். அவனுக்கு என்ன பண்ணுவானுங்க, நார்சிசிஸ்ட்னா வெறும் ஆம்பளை மட்டும் கிடையாதுங்க, அதில் பொம்பளையும் இருக்குது, எல்லா ஜெண்டருமே இருக்குது அதுக்குள்ள. நீங்கள் பார்த்தீங்கன்னா அது படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். அதை வந்து ஒவ்வொருத்தங்க கூட நீங்கள் ஒருத்த வந்து பயங்கர ஒரு மாதிரி மோசமாக உங்களுக்கு ஃபீல் ஆகிறான்னு வச்சுங்களேன், இந்த பிஹேவியர் அவங்க கூட மேட்ச் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் அவன் யார் அப்படின்னு உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். அவனால் என்னன்னா என்றைக்குமே என்னன்னா அடுத்தவனை வின் பண்ண விட முடியாது. வெரி சிம்பிள். அடுத்தவனை அவன் நீ அடுத்தவன் ஜெயிக்கிறது எந்த விதத்துலயும் ஜெயிக்கிறத அவனால தாங்கிக்கவே முடியாது. அவன் வந்து பிரசாந்த் ப்ரோ அவன் தோல்வி அவன் ஒத்துக்கவே மாட்டான். பிரசாந்த் ஐயா அண்ணா இப்ப நான் பேசலாமா? நீங்க வந்து இருங்க கோபிநாத் ஒரு பாயிண்ட் சொன்னீங்க இல்லையா, புலம்புறத நிப்பாட்டுங்க அப்படின்னு. சோ இப்ப வந்துட்டு அவர் வந்து யாருகிட்டயுமே மனசை விட்டு பேசாம இருந்தாருன்னு வைங்களேன், அவருக்குள்ளேயே போட்டு குழம்பிட்டு என்ன பண்றதுனே தெரியாம என்ன வேணாலும் பண்ணலாம் இல்லையா, என்ன சுச்சுவேஷன் வேணா போலாம் இல்லையா? இந்த பாயிண்ட் நீங்க எப்படி சொல்றீங்க? இல்ல நண்பா, இல்ல கோபிநாத் நண்பா, அவர் முதல் அவர் வாழ்க்கையில வெண்ட் அவுட் பண்றது இங்கதான். ஐ நோ தட். கரெக்ட். அவருக்கு வெண்ட் அவுட் பண்றதுக்கு அவர் வெண்ட் அவுட் பண்றதுக்கு இடம் இல்லை. ஏன்னா இல்லாட்டி ஒருத்த வந்து பேசுறது நிறுத்துன்னு சொல்றதை தாண்டி ஒருத்த வந்து கத்துறான்னா அவன் மனசுக்குள்ள வலி தாங்க முடியாம கத்துறான். அவன் வேற வழியே இல்லாம நம்ம பேசுறத பத்திலாம் அவங்க தோண மாட்டேங்குது. நம்ம எப்படியாவது சொல்லிடணும், எப்படியாவது வந்து நமக்கு நடக்கிறத சொல்லிடணுங்கிற அந்த அர்ஜென்சி. ஆனா பிரசாந்த் பிரதர் அதை பேச வேண்டிய இடத்துல பேசணும். இங்க பேசுறது வேஸ்ட். இதே வந்து அவங்க ஃபேமிலி கிட்டயோ இல்ல ரிலேட்டிவ்ஸ் கிட்டயோ பேசியிருந்தாங்கன்னா திருப்பி யாரும் கேள்வி கேட்டிருக்க மாட்டாங்க. பேச வேண்டிய இடத்துல பேசணுங்க. இல்ல அதுதாங்க. இப்ப என்னன்னா எனக்கு தெரிஞ்சு அரவிந்தோட மிகப்பெரிய நெகட்டிவ் என்னன்னா, அரவிந்த் கூட உருப்படியான ஃப்ரெண்ட்ஸ் எவனுமே இல்ல. நான் என்ன சொல்ல வந்தேன்னா சொல்லும்போது கொஞ்சம் டென்ஷன்ல இருந்தாரு உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு. நான் என்ன சொல்ல வந்த பாயிண்ட்னா, இப்போ வந்து இவருக்கு வந்து இஎம்ஐ துரத்துதுன்னாரு, ஓகேங்களா? அதனாலதான் நான் வெளிநாடு போக சூஸ் பண்ணிருந்தாரு. அப்போ அவன் என் கடனை பூரா நீ அடிச்சிடுறியா, நான் ஊர்ல இருந்துறான்னு கேட்கணும். இப்ப கடனுக்காக தானே இப்ப நான் பேசலாமா? அரவிந்த் இங்க வருங்க. ஃபர்ஸ்ட் வந்துங்க இன்னைக்கு வரைக்கும் எங்க அப்பா கிட்ட ரூல்ஸ் என்ன தெரியுமா?
எங்கள் அப்பா எப்பவுமே நான் உங்களுக்காண்டி நான் பேசுறது சில விஷயங்கள்லாம் பர்சனல் தான், பட் இருந்தாலுமே நீங்கள் கொஞ்சம் நிம்மதி அடைவீங்க அப்படிங்கிறதுக்காண்டி சொல்கிறேன். இதே வேலையை எங்கள் நைனா வந்து பண்ணிக்கிட்டே இருந்தார். ஏன்னா வந்து பின்னாடி உட்காந்துட்டு என்ன பண்ணுவார்னா, எங்கள் அம்மா அப்பா கிட்ட ஒரு மாதிரி பேசுவோம், அப்படி நான் வந்து நின்னுன்னா என்கிட்ட ஒரு மாதிரி பேசுவோம், அப்படி இந்த கேம் விளையாண்டே இருந்தார். அண்ணா ஒரு பாயிண்ட்ல நான் ஒன்னு சொல்லட்டுமாண்ணா, என்ன பேச விடுறீங்களாண்ணா? இரு அரவிந்த், நான் நான் ஒண்ணு சொல்லிடுறேன், சொல்லட்டுமா? நீங்க பேசுங்க, ஓகேவா? நான் ஒரு பாயிண்ட்ல ஒன்னே ஒன்று தான் சொன்னேன், தலைவா என் நிம்மதி தான் எனக்கு முக்கியம், அவ்வளோதான். ஐ ஹவ் சஃபர்ட் எனஃப். இதுக்கு மேலே என்ன நோன்ன அப்படின்னா இந்த வாழ்க்கையை பற்றியெல்லாம் யோசிக்கவே மாட்டேன். ஒரே சாயங்காலம் தூக்கி வீசிட்டு போயிட்டே இருப்பேன். எனக்கு என்ன பிடிக்குதோ அதை பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். நான் உன்னை ஹர்ட் பண்ண மாட்டேன், கூட சண்டையெல்லாம் போட மாட்டேன். நான் எங்க அப்படி சொல்ல வரலண்ணா. அண்ணா நான் கேட்க வருது பேசிட்டு இருக்கேன். நான் அந்த ஸ்ட்ரிக்டா எந்திரிச்சு நின்னதுக்கு அப்புறம் தான் என் மேல இருக்கிற புல்லிங் வந்து நின்னுச்சுங்க. என் மேல வந்துங்க என்னை வந்து இந்த ட்ரோல் பண்றது என்னோட புல்லிங் வந்து நிக்க ஆரம்பிச்சதுங்க. ஐ ஸ்டுட் ஃபார் மை செல்ஃப்ங்க. எவனுமே எனக்காண்டி நிக்கல, நான் எனக்காண்டி நின்னு. நான் மயிர் என்ன ஆயிரப்போகுதுப்பா, ஒன்னா இது இல்லாட்டி அது அப்படின்னு நின்னதுக்கு அப்புறம் தான். ஆமாண்ணா, அந்த ஆஸ்பெக்ட் தான் நான் கேட்க வந்தேன். என்ன ஃபுல்லா கொஞ்சம் கேட்க ஓட்டிங்கன்னா நல்லா இருக்கும்ண்ணா. இல்ல அரவிந்த், நான் திருப்பி சொல்றேன். இல்லண்ணா, நீங்களே இப்ப நீங்க எல்லாருமே சேர்ந்து நீங்களே ஒரு கன்க்ளூஷன் வரீங்க, நான் என்னமோ என் அப்பா மேல கோபமா இருக்கேன் அப்படின்றது. அது ஆக்சுவலி நான் சொல்ல வர பாயிண்டே கிடையாது. என்ன சொல்றீங்க? நான் சொல்ல வர பாயிண்ட புரிஞ்சு சொல்லுங்க. சரி, நான் இப்ப என்ன பண்றோம், எல்லாரும் கமெண்ட் இருக்கிறோம், 10 நிமிஷம் என்னென்ன பேசணுமோ பேசுங்க. சூப்பர்ண்ணா. நான் எதுவுமே சொல்ல வரலண்ணா. ஒண்ணு வந்து என்னன்னா, இப்போ நீங்க இப்ப எக்ஸாம்பிளா சொல்றேன், நீங்க தான் வந்து ஒரு லீடர் ஆஃப் தி ஃபேமிலியா இருக்கீங்க இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு. ஆமாண்ணா, இன்னும் 20 இயர்ஸ்க்கு நீங்க மட்டும் தானே இருப்பீங்க, கரெக்டுங்களா? இப்போ அந்த இடத்த வந்து இப்ப வந்து நீங்க அந்த இடத்துல இல்ல, டக்குன்னு இப்போ உங்களோட பசங்க அவங்க வந்துட்டாங்க. அவங்க வரப்போ நீங்க அதை எந்த அளவுக்கு அக்செப்ட் பண்றீங்க, அது இல்ல, ஓகேங்களா? இப்ப அதோட ரிஃப்ளெக்ஷனால என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு கூட பிறந்தவங்க இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட, அப்புறம் உங்களோட சொந்தக்காரங்க, நம்ம க்ளோஸ் ரிலேட்டிவ் இருப்பாங்களா, அவங்க கிட்ட எல்லாம் நீங்க வந்து ஃப்ரஸ்ட்ரேஷனை காமிக்க ஆரம்பிக்கிறீங்க. இது ஏன் வருது? இதுதான் என்னோட பிரச்சனையே. புரியுதுங்களா? ஏன் சரி லீடர் ஆஃப் தி இதா இருந்தீங்கன்னா நீங்க ஜாபை ரிசைன் பண்ணீங்க. ஐ மீன் நான் என்ன கேட்க வரேன்னா, நீங்க ஜாபை ரிசைன் பண்ணீங்க, ஜாபை குவிட் பண்ணிட்டீங்க. இப்போ உங்களுக்குன்னு ஒரு பொண்ணு இருக்கு, ஒரு பொண்ணுக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சு, அதை பாத்துக்கிறதுக்கு அப்படின்னு இருக்கிறப்போ, ஈவன் தான் அதுவுமே இருந்தாலுமே உங்களுக்கு இன்னொரு பையன் இருக்கான், ஒரு அண்ணன், உங்களோட பொண்ணோட அண்ணனோ இல்லாட்டி வந்து ஒரு தம்பியோ அவனோ இருக்கிறப்போ, அப்படி இருக்கிறப்போ அவனோட இதை வந்து நீங்க ஏன் வந்து நான் தான் வந்து எல்லாத்துலயுமே அப்படின்றத ஏன் வந்து நீங்க வந்து காட்டிக்க விரும்புறீங்க? ஏன் உங்களுக்கு ஏன் இந்த தாட் வருது? நீங்க ஏன் எல்லாமே ஆல்பாவா இருக்கணும்னு நினைக்கிறீங்க? அது ஆல்பா இல்லையா? நீங்க யார் ஆல்பா? நான் ஆல்பாவும் இல்ல பீட்டாவும் இல்லைங்க, அதை நீ புரிஞ்சுக்க. அப்புறம் அதுதான் கேட்க வரேன், புரியுதுங்களா? நீங்க ஏன் வந்து இப்ப இருக்கீங்க? இல்ல இதெல்லாம் வந்து என்கிட்ட கேக்குறதுக்கு நான் இது வந்து என்னன்னா, என்னோட இதுக்கு முன்னாடி இருக்கிற ஜெனரேஷன்ல அப்ப யாரும் அவ்வளவு படிச்சவங்க இல்ல, அவ்வளவு பெரிய கம்பெனில ஒர்க் பண்ணவங்க யாரும் இல்ல, எதுவுமே கிடையாது. இப்ப அவங்க அந்த ஸ்டேஜ்ல இருந்திருக்காங்க, அவங்களால அது வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அடுத்த ஸ்டேஜ்ல நம்ம பையன் போறான் இல்ல அப்படின்றது. இத வந்து நீங்க வந்து என்ன பண்ணணும்? இதுக்கு நம்ம வந்து சரி அவங்க வந்து ஏத்துக்கலன்றது இது வந்து தெரியுது, நம்மளுக்கே ஒவ்வொன்னா பிரச்சனை தெரியுது. இது அவங்க வந்து ஏத்துக்கலாம். நான் என்ன பண்ணணும்? இததான் நான் கேட்க முடியும். இதுக்கு முடிவு எண்டு கார்டு சொல்றேன் பாருங்க, ரொம்ப சிம்பிள் மேட்டர் சொல்றேன் பாருங்க. நாளைக்கு காலையில நீட்டா குளிங்க, குளிச்சு பட்டையை போடுங்க, நல்லா நெத்தி நிறைய பட்டையை போட்டு பிடிச்ச பவுடர் போட்டு நல்லா சென்ட்டு கிட்டு அடிச்சுட்டுங்க, நேரா கூப்பிடுங்க உங்க நைனாவை, டேய் தகப்பா இங்க வா அப்படின்னு கூப்பிடுங்க. கூப்பிட்டுட்டு என்ன, ரொம்ப சிம்பிள், ரொம்ப பெரிய ஸ்டேட்மெண்ட்லாம் கிடையாது. எனக்கு என்ன பிடிக்குதோ அதை எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ஃபன் பண்ணிட்டு நான் வாழ்க்கையில வாழ போறேன். உனக்கு பிடிச்சா என் கூட பேசு, என் கூட வந்து இரு, பிடிக்கலையா நீ பாட்டுக்கு அந்த பக்கம் போய் வேலையை பாரு. எங்காவது குழந்தைன்னா நல்லா இருக்காது பாத்துக்க, அவ்வளவுதான். இதை சொல்லிட்டு இந்த பாயிண்ட தான் நான் நிப்பாட்ட விரும்புறேன். நீங்க இப்ப சொன்னீங்கல்ல, ஏதானு சொன்னா நான் இப்படி எல்லாம் பண்ண விரும்பல, அது அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா மத்தவங்க அவங்க கூட இருக்காங்கல்ல ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே, அவங்க எல்லாரும் மதிக்கிற இடத்துல அவர் வந்து இருக்காரு. அவர் சொன்னா இப்ப அடுத்த ஒரு தங்கச்சி பையன் அவன் என்ன படிக்கணும் என்ன படிக்க கூடாது,
அவன் என்ன இந்த மாதிரி எடுக்கணும், இது என்ன எப்படி எடுக்கணும் அப்படின்ற அந்த இடத்துல நீங்க இருக்கீங்க. இப்ப பிரசாந்த்ன்றவர் இருக்காரு. பிரசாந்த்ன்றவர் தான் வந்து எல்லாமே வந்து கேட்டுட்டு மத்தவங்களும் பண்ணுமா? அப்ப பிரசாந்த் கீழே நான் இருக்கிறேன். நான் வந்து ஏன் பிரசாந்த வந்து கேட்கணும்? அரவிந்த் நியாயமா இதுக்கு எனக்கு ஒரு 5000 ரூபாய் தரணும் அரவிந்த். நீங்க எனக்கு தந்தினாதான் இது தெரப்பி காசு மாதிரி. இதெல்லாம் இந்த கிளவிகள்லாம் பாத்தீங்கன்னா நான் தரேன் ப்ரோ. நான் தரது கூட ரெடி ப்ரோ. நீங்க எனக்கு டிஎம் பண்ணுங்க. என்னோட இது ஐடி என்னன்னு தெரியும். நீங்க எனக்கு டிஎம் பண்ணுங்க, நான் உங்களுக்கு பண்றேன். நீங்க போன் நம்பர் கண்டிப்பா பண்ணிடலாம் ப்ரோ. நான் நேர்ல வந்து கூட பாக்குறேன். ஓகேவா ப்ரோ, இது தப்பா நினைச்சுக்காதீங்க. இது உங்களுக்கு மட்டும் இல்ல, நான்லாம் வந்து ரொம்ப லோயர் மிடில் கிளாஸ் ப்ரோ. எங்களோட லோயர் மிடில் கிளாஸ் பிரச்சனை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கவே இல்லை. எங்களோட பிரச்சனை என்ன, ஒரு மிடில் கிளாஸ் எல்லாம் கிடையாது ப்ரோ. நீங்க தூக்கி குப்பையில போடுங்க. இது லோயர் மிடில் கிளாஸ்ல ஒருத்தன் வந்து மேல இருப்பான் தெரியுமா, அவன் சொல்றத அவன் பேச்சை கேட்கறது அது குடும்பமே கேட்கும். அது முதல்ல நீங்க அந்த கட்டமைப்பை மாத்துங்க. தெய்வமே தெய்வமே இங்க வேறு தெய்வமே. அதாவது டென்ஷன் ஆகாதையா, டென்ஷன் ஆகாதையா. முதல்ல என்ன வாழ்க்கையில ஒண்ணுமே நடந்துடலையா உனக்கு? நீ வந்து உன் மண்டைக்குள்ள ஓடுற உலகம் தான் நிஜ உலகம்னு நினைச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கையா? ஃபர்ஸ்ட் ஸ்டாப் ஃபக்கிங் ஒரியிங் அபவுட் சம்திங் திஸ் சில்லி அண்ட் இருக்கிற காசு எடுத்துட்டு முதல்லையா உனக்கு பிடிச்ச கோயிலோ எங்காவது வெளியிலையா ஒரு பஸ், பழைய பஸ்ல ஏறி உக்காந்து எங்காவது டிராவல் பண்ணியா? டிராவல்னா என்ன, அட்லீஸ்ட் கொஞ்சம் வெளியில போயா சாதாரண மக்கள் என்ன பாடுபடுறான்னு நீ ஒரு 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 ரெண்டு வாரம் வந்து சும்மா சோறு சாப்பிட்ட வீட்டுக்கு தானே ப்ரோ வரணும். அதுக்கு என்ன பதில் உங்ககிட்ட? ஏங்க திருப்பி சொல்றேங்க ப்ரோ, 3 வேளை சாப்பிடாமலாம் இருக்காங்க ப்ரோ. நான் ப்ரோ பேசுற நீங்க ஒரு சின்ன ஒரு இதுல இருந்த மாதிரியே தான் பேசுறாங்க. ஊரு கிளம்பி போயிட்டு போயிட்டேன்னா எல்லாம் நடந்துருமா வாழ்க்கையில? தினமும் நடக்கிற வீட்டுல நடக்கிற பிரச்சனையை தானே கேக்குறேன். அதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க? உங்க வீட்டுல உங்களுக்கு பிரசாந்தம் எங்க இல்ல? அரவிந்த் ஐ மியூட்டிங் யூ. ஐ ஹேவ் டு ரிமூவ் யூ. இது பேசினா எனக்கு இதுக்கு என்னன்னா சொல்யூஷன் தருவாங்க. இப்ப பொறுமையா கேளுங்க. பொறுமையா கேளுங்க. நான் மட்டும் பேசுறேன். வெயிட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நிமேஷ் பேசுவாரு. நிமேஷ், இப்போ இவ்வளவு புலம்புறாரு கேக்குறீங்க, இதோட ஆக்சுவல் ரீசன் என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது கொட்டி தீர்க்க முடியாத ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்கிறோம் ப்ரோ. உள்ள யார்கிட்டயாவது பேசணும் அப்படிங்கறதுல பேசலாம், பட் ஒரு நிதானம் வேணும். ஏன்னா நம்ம ஒரு சொல்யூஷனுக்கு வரும்போது ஒரு நிதானம் இல்லாம இருக்கும்போது நம்ம அடுத்தவங்க சொல்றதையும் கேட்க முடியாது, நம்ம பேசுறதையும் ஃபுல்லா இது பண்ணிக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொன்று புரிஞ்சுப்பாங்க. எல்லாரும் நம்ம வழியை புரிஞ்சுப்பாங்கன்னு கிடையாது. நம்ம கொட்டி தீர்க்கும் போது அடுத்தவங்க ஒருத்தவங்க பேசும்போது ஒரு 5 நிமிஷம் அந்த பொறுமை எப்போ வருதோ அப்பதான் ஒரு சொல்யூஷன் நமக்குள்ளே ஒண்ணு கண்டுபிடிக்க முடியும். அவங்க 30 இயர்ஸ்ன்னு சொல்றாங்க. 22 வயசுல நான் இந்த பிரச்சனை பார்த்து நான் எங்க வீட்டுல இதே மாதிரி எங்க அப்பா ரூல் பண்ணும்போது நான் வீட்டை விட்டு கொஞ்சம் மாறி நின்னேன். வீட்டோட அவ்வளவு அட்டாச்மெண்ட் இல்லாம போன் பண்ணி நல்லா இருக்கீங்களான்னு கேட்டுப்பேன். அதுக்கப்புறம் என் வேலையை நான் பார்க்க ஆரம்பிச்சேன். ஆனா இன்னுமே கஷ்டத்துலதான் இருக்கு. ஆனா கேட்கும் போது நிதானமா கேட்பேன். ஒரு பெரிய ஓகே சொல்றேன், அதுல வந்து ஒரு பாயிண்ட் யோசிப்பேன். அதுல இருந்து என்ன ஓவர் கம் பண்ணலாம் அதுதான் பார்க்கணுமே தவிர வழி இருக்குதுன்னு சொல்லி கேட்காம. அவன் வீட்டுல அந்த மாதிரி இருக்க முடியாது. அவங்கள தெரிஞ்சுக்கோங்க. அரவிந்த் திருப்பி சொல்றேன், பேசுறப்ப குறுக்க பேசாதீங்க. இதெல்லாம் வந்து ஒரு பேசிக் இதெல்லாம் ஒரு ஒரு பேசிக் நேச்சர். இது இருங்க, நான் வேற வழியே இல்லை, நான் அதை ரிமூவ் பண்றேன். அரவிந்த், நீங்க இங்கதான் இருப்பீங்க. உங்க ஸ்பீக்கர் விட்டு ரிமூவ் பண்ண. ஏன்னா ஒரே விஷயம் தான், உங்க மேல கோச்சுலாம் கிடையாது. ரொம்ப கான்வர்சேஷன் டிஸ்டர்ப் பண்றீங்க, அதனாட்டிக்கு நான் ரிமூவ் பண்றேன். பட் இருந்து கேளுங்க. இங்க எல்லாருமே சஜஷன் சொல்லுவாங்க, அதை தயவு செய்து வந்து கேளுங்க. ஏன்னா இது நான் நிமேஷ் சொன்ன மாதிரி தான், கேட்கறக்கே பொறுமை இல்லைன்னா இங்க எப்படி சொல்யூஷன் வரும்? இடையில நீங்க உங்க ஃப்ரஸ்ட்ரேஷன் எல்லாம் புரியுதுங்க. உங்களை விட இங்க 2ஆ 3ஆ ஹார்ட் வந்து பாத்தீங்கன்னா 100ஆ கிழிச்சவன்லாம் இங்க நிறைய பேர் இருக்கான். அவன்லாம் பேசணும், ஒரு சஜஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறான். கேளுங்க ஃபர்ஸ்ட். நவீன் ப்ரோ, இது என்ன பிரச்சனைன்னு நினைக்கிறீங்க அரவிந்துக்கெல்லாம்? ப்ரோ ஆனா இது எனக்கு ரொம்ப புதுசா இருக்கு ப்ரோ. அது வந்து எப்படின்னா, ஒரு பையன் அப்பா விட வரானா அது எப்படி அப்பாவுக்கு ஈகோவா இருக்குங்கிறது வந்து எனக்கு இது ரொம்ப புதுசா இருக்கு. இல்ல நிறைய ஃபேமிலிஸ்ல இருக்கு நவீன் ப்ரோ. அது ஓகே, நான் கேள்விப்பட்டது இல்ல. இப்போ இவரு சொன்ன பிறகுதான் எனக்கு தெரிய வருது. இல்ல நவீன் ப்ரோ, அந்த நார்சிசிஸ்ட் பிஹேவியர் இருக்குல்ல, பட் அது ரொம்ப ரேர் இல்ல ப்ரோ. அது இல்ல ப்ரோ, இல்ல ஆக்சுவலி நோ. நாம அது நினைக்கிறோம், ஆக்சுவலி நோ. நாம இந்த எஜுகேட்டட் கிளாஸ்ல ரொம்ப அந்த நார்சிசிசம் வந்து ரொம்ப கம்மி ப்ரோ.
இந்த அன்எஜுகேட்டடா ஒரு மாதிரி வந்து நான் தான் ஓகே டீப் இன்சைட் நீங்க அந்த ஆட்டிடியூட்ல வளர்றானு இல்ல. இப்ப அவனுக்கு தகப்பனாகும் போது பிரதர் அவன் ரைட்டுன்னு ப்ரூவ் பண்றதுக்கு அவன் மொத்த ஃபேமிலியை அடகு வைக்கிற கூட தயங்குறது இல்ல பிரதர். ஓகே ஓகே நீங்க அந்த மாதிரி ரொம்ப பயங்கரமான சினாரியோஸ் எல்லாம் நிறைய இடத்துல நடக்குதுங்க. பட் யுவர் சைடு கொஞ்சம் இஷ்யூ இருக்கு bro. லிசனிங் இல்ல அதாவது ஜீரோ ஆமா இல்ல he is mentally disturbed actually. is absolutely mentally disturbed. இல்லாட்டி வந்து நீங்க நல்லா பாருங்க அவர் அந்த இஷ்யூவை தாண்டி பேசவே மாட்டாரு பாருங்க. எனக்கு கூட ஆச்சரியமா ஏன்னா ஒரு என்ன மாதிரி எனக்கே ஒரு ஆச்சரியம் கலந்தோட இப்ப பாக்கும்போது இந்த போராளி சசிகுமார் பண்ற அதனால தெரிஞ்சது. இல்ல அவர் வந்து உங்க கேக்குறாரு ஒரு சொல்யூஷன் சொல்லுன்னு கேக்குறாரு. இல்லைங்க அவர் வந்து சொல்யூஷன் தேடி வந்த மாதிரி தெரியல. அவருக்கு வந்து அங்க பேசுறதுக்கு வந்து ஸ்பேஸ் கிடைக்கலையோன்னு தோணுது. அவருக்கு அங்க கிடைக்காத ஸ்பேஸ் வந்து இங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கல. நான் என்ன பாக்குறேன்னா அவங்க அப்பா கூட பேசுற கான்வர்சேஷன் என் கூட பேசுற அப்படி நீ எங்கூட பேச அங்க பேச முடியலன்ட்டு அவரு என்ன அவங்க இப்போ அவங்க அப்பாவோட இன்கம் ஸ்டாப் ஆகிற டைமும் இவரோட இன்கம் க்ரோத் ஆகிற டைமும் ஒன்னா இருக்கு. ஒரு பாயிண்ட் கவனிச்சேன். அப்படிங்கும்போது சரி நம்ம ரெஸ்ட் எடுக்க அப்புறம் நம்ம புள்ள தலையை எடுத்துட்டா இதுக்கப்புறம் சம்பாதிக்க இந்த மாதிரி தாட் தானே வரணும் ஆக்சுவலா ஒரு ஃபேமிலியில. இவர் சொல்றது பாத்தீங்கன்னா டோட்டலாவே உள்டாவா இருக்கு. இவர் வளரக்கூடாதுன்னு பட்டம் தட்டுற மாதிரியும் எங்க பட் அதுதான் எனக்கு கொஞ்சம் இது கேக்குது புதுசா இருந்தது. சோ இல்ல பிரசாந்த் ப்ரோ எனக்கு ஒரு டவுட். அப்படி எந்த ஃபாதராச்சும் வந்து தன்னோட ஓன் சன் வந்து வளரக்கூடாது அப்படின்னு சொல்லி மட்டம் தட்டுவாங்களா? கண்டிப்பா ப்ரோ. டார்கெரியா அன்பார்ச்சுனேட்லி அதாவது என்னன்னா பையன் நல்லா இருக்கணுங்கிறது அது 60% உள்ள இருக்கும் டார்கெரியா. பட் அவங்களே அதாவது அப்பாக்களுக்கு அவங்களே அறியாம அந்த ஈகோ இருக்குல்ல. நான் திருப்பி சொல்றேன் நார்சிசிஸ்ட் பிஹேவியர் அதை பத்தி சும்மா என்னைக்காவது டைம் கிடைச்சதுன்னா உட்காந்து நார்சிசிஸ்ட்னா யாரு அப்படிங்கிற சும்மா படிச்சு பாருங்க. நீங்க வந்து தலையே சுத்திரும் பிரதர். என்னன்னா நீங்க வந்து ஒரு மாதிரி தப்பான வைப்ரேஷன் நினைக்கிற எல்லாத்துக்கும் கூட அந்த பிஹேவியர் நீங்க அட்டாச் பண்ணிடலாம். அது ஒரு தனி குரூப் ஆஃப் பீப்புள் பிரதர். அது அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவன் நீங்க வந்து ஆம்பளை பொம்பளை இப்படியெல்லாம் நீங்க எந்த கேட்டகரிலையுமே அவனுங்களை அடைச்சிட முடியாதுங்க. தே ஆர் ஃபக்கிங் நார்சிசிஸ்ட்டுங்க. அவ்வளோதான். நீங்க அவன் வந்து அவனோட அதாவது என்னைக்கெல்லாம் அவனை தாண்டி ஒன்று நடக்குதோ அன்னைக்கு வந்து என்னன்னா அவனுக்கு கீழே அதை கொண்டு வர்றதுக்கு அவன் என்ன ட்ராமா என்ன வேணா அவன் பண்ணுவான் பிரதர். அவன் எதுக்கும் துணிஞ்சிருவான் பிரதர். அந்த பாயிண்ட் இது வந்து எல்லா கிளாஸ் ஆஃப் பீப்புள்கிட்டையுமே இருக்குதுங்க. நான் இது படிச்சப்போ சத்தியமா சொல்றேன் நான்லாம் அப்படி ஷாக் ஆகி நின்ட்டேனுங்க. ஏன்னா எனக்கு இந்த நார்சிசம் பத்தி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பெருசாலாம் தெரியாதுங்க. அப்போ என் ஃப்ரெண்டு ரேண்டமா ஒன்று பேசிட்டு இருக்கிறப்ப அவன் சொன்னான், டேய் இதை பத்தி படிடா அப்படின்னா. படிச்சா அப்படி தலையில சுத்த ஆரம்பிச்சிருச்சு ப்ரோ. ஐயோ அது என்னென்னமோ இருக்கு ப்ரோ. பிரசாந்த் ப்ரோ உங்கள்கிட்ட ஒரு அதான் இந்த நார்சிஸ்டிக் பிஹேவியர் இது நானும் படிச்சிருக்கேன் ப்ரோ. என்னன்னா வந்து ஒன்று எப்படின்னா அந்த பிஹேவியர் இருக்கிறவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா அந்த குழந்தைய கூட தன்னோட மகனா இருக்கட்டும் அவங்க கூட அதை கூட வந்து என்ன வேணா நடத்துவாங்க. ஒன்று தன்னை வந்து யாராவது வந்து ஒரு விமர்சனம் பண்றாங்க இல்ல தன்னை வந்து ஒரு கொஸ்டின் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஃபுல் பொட்டன்ஷியல்ல வந்து அவங்கள வந்து திரும்ப வந்து அட்டாக் பண்ணுவாங்க. நிறைய பேர் இந்த நார்சிஸ்டிக்க வந்து ஹீரோவா பார்ப்பாங்க. அதுதான் வந்து என்னன்னா ஒரு பெண் தனக்கு வந்து ஒரு பையனை வந்து தத்தெடுத்து கல்யாணம் பண்ணி வச்சு அவனையே கஞ்சா கேஸ்ல போட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து அதை யாராச்சும் கொஸ்டின் பண்ணா அவங்கள வந்து அவதூறு வழக்கு அதுக்கப்புறம் அவங்க மேல வந்து பெரிய விஷயம் பண்ணாங்க. அவங்கள அயன் லேடின்னு சொன்னாங்க. ஒரு நார்சிஸ்டிக் ஜெயலலிதாவா இங்க இருந்தாங்க அப்படின்னு. இல்ல கரெக்ட் தானே? ஜெயலலிதா ஒரு நார்சிஸ்டா தான் இருந்தாங்க. பட் அவங்கள வந்து ஹீரோவா அயன் லேடியா இங்க பாக்குறாங்க. பிரசாந்த் ப்ரோ ஒரே ப்ரோ இது வந்து நம்ம கேரக்டர்னு சொல்லலாமா இல்ல ஒரு டிசார்டர்னு சொல்லலாமா ப்ரோ? இது இல்ல ப்ரோ டிசார்டர் தான். ஆனா அது வந்து என்னன்னா அந்த வைடு ஸ்பெக்ட்ரம் பிரதர். அது எப்படின்னா அது ஒரு பெரிய லிஸ்டே வச்சிருக்கானுங்க ப்ரோ. அவனுக்கு அது போக அது ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் எடுத்து காமிச்சாங்க. பயமா இருக்கு பிரதர். அதாவது
சொந்த மகன் இவனெல்லாம் தியாகம் பண்ற கூட துணிஞ்சு நீங்க டு பி ஹானஸ்ட் என்னன்னா அந்த நார்சிசிசம், அதாவது அவங்க வந்து அந்த டாமினண்டா இருக்கிறக்காண்டி சொந்த பசங்க பொண்ணுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்கி விட்டு இருக்கிற ஆளுகள்லாம் இருக்குது. அது இருக்குதான் செய்யுது. அது ஹரிஹரன் ஏதோ கை ப்ரோ. அதான் ப்ரோ எனக்கு ஒரு கொஸ்டின். இப்போ அவர் வந்து ஒரு ரிட்டையர்டு ஒர்க்கர். ஸோ இப்போ அவர் ரிட்டையர்டு ஒர்க்கரா இருக்கிறதுனால அவர் பையன் இப்பதான் க்ரோத் ஆகி வந்துட்டு இருக்காரு. இப் சப்போஸ் அந்த நார்சிசிஸ்ட் அவருக்கு பிஹேவியர் அந்த அப்பா. ஹலோ சார். இல்ல ஹரிஹரன், இதுல அவர் பேசினப்போ என்ன புரியுதுன்னா இவருக்கே அந்த பிரச்சனை இருக்கு. இவர் மென்டலி கன்ஃபியூஸ்ட். ப்ரோ நான் பேசிடுவேன், ஒரு கம்ப்ளீட் பண்ணிடுவேன். அதான் இப்போ அவருடைய நார்சிசிசம் பிஹேவியர் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் ஆகி அவர் பையனோட க்ரோத்தையே வளராம விட்டுருச்சுன்னா ஒன்ஸ் அந்த குடும்பத்தை யார் ரன் பண்ணுவா? அது அந்த நார்சிசிஸ்ட் பிஹேவியர் உள்ளவங்களுக்கு அதுக்கு மைண்டுக்குள்ள வராதா? இவங்களை மட்டம் தட்டி இவங்களை வளர விடாம தான் பண்ணணும்ன்ற அந்த அது உள்ள போய் அது சப்போஸ் எக்ஸ்ப்ளாய்ட் ஆயிடுச்சுன்னா அந்த ஹோல் ஃபேமிலியுமே ட்ராமடைஸ் ஆயிடுவாங்கல்ல. ஹரி, நிறைய அழிந்து போன குடும்பங்களுக்குள்ள ஒரு நார்சிசிஸ்ட் உட்காந்துருப்பாங்க ஹரி. நிறைய மண்ணோட மண்ணா போன குடும்பங்கள் நீங்க டிஸ்மேண்டில் ஆகி பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லாம எல்லாமே உடஞ்சிருவாங்க. அதாவது அப்பா ஒரு பக்கம் இருப்பான், பையன் ஒரு பக்கம் இருப்பான், பொண்ணு ஒரு பக்கம் இருப்போம். அப்படி உடஞ்ச குடும்பங்களுக்கு நடுவில் ஒருத்தர் நார்சிசிஸ்ட் இருப்பான். அவன் எவனே உங்களுக்கு தெரியாது. நீங்க இதை வந்து நீங்க கிளியரா ஐடென்டிஃபை பண்றதுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே நடந்துடும். ஹிஸ்டாரிக்கல் ஈவென்ட்ஸ்லாம் இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கலாம். ஐயோ, நிறைய பேத்துக்கு நீங்க ரிலேட் பண்ணிக்கலாம் ஹரி. நீங்க நிறைய பேத்துக்கு நிறைய பெரிய குடும்பங்களுக்குள்ள நீங்க இதை ரிலேட் பண்ணிக்கலாம். ஓகே. இன்னொரு விஷயம் நான் என்ன கவனிச்சேன், நான் அவர் பேசும்போது, இப்போ அவங்க அப்பா அம்மா வந்துட்டு அவங்க ஏதோ சித்தப்பா பெரியப்பா ஃபேமிலி கண்ட்ரோல்ல இருக்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் சொன்ன மாதிரி கேட்டுச்சு. அதாவது மற்றவங்க பேச்ச கேட்டு இவரை கொஞ்சம் இது பண்றாங்க, டாமினேட் பண்றாங்கிற மாதிரி. இல்ல கார்த்தி ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு அதையெல்லாம் தாண்டி அவருக்கே பர்சனலா ஹி ஹேஸ் சம் இஷ்யூஸ். அது என்ன ட்ராமா என்னன்னு தெரியல பிரதர். அதான் பிரதர் உண்மை. பிரசன்ட் பிரதர் நீங்க சொல்றதுதான் உண்மை. அதுவும் இல்லாம அவர் என்னன்னே சொல்லல, சும்மா வந்து என்ன வந்து இது பண்றாங்க அப்படின்னு தான் சொன்னாரு. அதை வச்சுட்டு நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாதுல்ல அவங்க பேரண்ட்ஸை. எக்ஸாக்ட்லி. இது என்னன்னா இது அதான் ப்ரோ, இது என்னங்கிறது நீங்க கிரவுண்ட்ல போய் பார்த்தா மட்டும்தான் இது யார் நியாயம் யார் தப்புன்னே தெரியுங்க. பட் ஒண்ணு மட்டும் தெரிஞ்சது என்னன்னா he cannot control himself. நீங்க நல்லா பாருங்க, நம்ம பேசிட்டு இருந்தப்போ இப்ப நான் பேசுறேன், நீங்க எல்லாரும் கேக்குறீங்க, ஓகேவா? நான் என் பாயிண்ட முடிச்சுட்டு நீங்க பேசுறீங்க, நான் கேக்குறேன். அவருக்கு அந்த இம்பல்ஸ் என்னன்னா நான் பேசுறது முழுமையா கம்ப்ளீட் பண்ண விட்ட கூட ஒரு நாள் முடியல. இஸ் லைக் ஃப்ளோயிங் அப்படியே சும்மா அட்டிக்கிற அப்படி அது தெரியல. ஐ திங்க் எது சொல்றேன், ஏதோ சம்திங் பேட். அது பாவம். அவருக்கு கொஞ்சம் தெரிஞ்சுட்டு வந்திருக்கலாம்னு நினைக்கிறேன் இந்த ஸ்பேஸ்க்கு. இது நம்ம ஃப்ரஸ்ட்ரேஷன் காட்டுற இடம் கிடையாது அப்படின்னு கொஞ்சம் தெரிஞ்சுட்டாவது வந்திருக்கலாம்னு தோணுது. இது நாம இல்ல, இது என்னன்னா எனக்கு என்னன்னா பிரதர், எனக்கு அதை விட என்னன்னா நாம ஒரு ஃபன் பண்ணிடக்கூடாதுன்னு நான் ரொம்ப பர்டிகுலரா. ஏன்னா அது அது அவரோட இயலாமை பிரதர். அது அந்த இயலாமையை வந்து நாம இங்க ஒரு கண்டென்ட்டா மாத்திடக்கூடாதுன்னு நான் நினைச்சேன். நான் அதுக்காண்டியே தான் என்ன ரிமூவ் பண்ணேன். ஆக்சுவலா நான் இது ரொம்ப ஜாலியா உட்காந்து பேசிடலாம் பிரதர். ஏன்னா தெரியலீங்க, அவரோட மனசுக்குள்ள அவரோட வாழ்க்கைன்னு நமக்கு புரியலைங்க சீரியஸா. நம்ம அதை வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு ஒரு கண்டென்ட் பண்ணிட்டு இன்னும் 1 மணி நேரம் அவர்கிட்ட பேசி ஃபன் பண்ணிட்டு நாளைக்கு வந்து ஒரு டைட்டில் போட்டு விட்டு இறக்கி கிறுக்குத்தனமாக பேசிய இவர் அப்படின்னு போட முடியாது. நீங்க அவர் நல்லா ஹேண்டில் பண்ணீங்க. ஸ்பீக்கர் லிஸ்ட்லயே இப்ப அரவிந்த் யாருன்னு தேடினேன், அப்புறம் கண்டுபிடிச்சு ப்ரொஃபைல் பார்த்தேன். ப்ரொஃபைல் பார்க்கும்போது அவரோட வாய்ஸுக்கும் அந்த ப்ரொஃபைல் போட்டோவுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாத மாதிரி இருந்துச்சு எனக்கு. அதுதான் ப்ரோ. அதுதான் என்னன்னா, இல்ல அவரே சொன்னாரு, ஏதோ வேற ஏதோ ஒரு ஐடென்டிட்டியில வந்திருக்காருன்னு சொன்னாரு. ஐ திங்க் ஹி ஹேஸ் சம் இஷ்யூஸ்ங்க. என்ன ப்ரோ, அது நிறைய இருக்காங்க கார்த்திக் ப்ரோ. நீங்க நிறைய நான் பேசியிருக்கேன் கார்த்திக் ப்ரோ. ரேண்டமா எனக்கு கால் பண்ணுவாங்க. எனக்கு குரோம்பேட்ல இருந்தா ஒரு பையன் கூப்பிடுவாங்க. நீங்க நம்ப மாட்டீங்க பிரதர், அவன் 23 24 பிரதர். அவங்க அம்மா வந்து அவங்க அம்மா அப்பா 2 பேருமே கவர்மெண்ட் எம்ப்ளாயின்னு நினைக்கிறேன். எனக்கு 4 மாசத்துக்கு ஒரு தடவை கூப்பிடுவாங்க பிரதர். அதாவது ஒரு நாளைக்கு 10 கோட்டர் அடிப்பான் பிரதர். ஒரு நாளைக்கு 23 வயசுங்க, 10 கோட்டர் குடிப்பான். அதாவது இஸ் லிட்டரல் அடிக்ட்டுங்க. கடை திறக்கிறப்போ இல்லாட்டி அந்த 8-9 மணிக்கு போய் உட்காந்துருவான். நான் அதே மீறி அவனை போட்டு
கண்டபடி பேசுவேன் நான். ஏன்டா இப்படி இருக்கேடா, ஏன்டா இப்படி உங்க அம்மாவை போட்டு பாடுபடுத்துற அப்படின்னு சொல்லி. இப்போ அதை பாதியை குறைச்சிட்டானுங்க. அதையும் கரெக்டாக கூப்பிட்டு சொல்லுவான். ஆனால் இவ்வளோ கோட்டுறதானா போகுது, ஓகேண்ணா அப்படிங்குவான். நீங்கள் மனிதர்கள் ரொம்ப வினோதமானவர்கள் கார்த்தி ப்ரோ. நாம் நினைக்கிற மாதிரிலாம் இல்லைங்க. நீங்கள் ரொம்ப ரேண்டமாலாம் பீப்புள் இப்படியெல்லாம் ஒருத்தர் இருப்பானான்னு யோசிப்பீங்க, நான் ஒருத்தர் இருப்பான் அப்படி. ஸோ அதுதான் எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிட்டு அந்த ப்ரொஃபைல் போட்டோ பார்த்து இவரா இப்படி பேசிட்டு இருக்காரு அப்படின்ட்டு. பட் ஆனா வாய்ஸ் கோபி சொல்லுங்க. வாய்ஸ் கொஞ்சம் மேட்ச் ஆன மாதிரி. கோபிநாத் ஏதோ சொல்றீங்க. பிரசாந்த் அண்ணா, ஆக்சுவலா வந்து ஒரு டவுட். இப்போ வந்துட்டு பொலிட்டிக்கல் டவுட் ஆக்சுவலா. ஸோ நீங்க வந்து இந்த சிம்பிள்லெஸ் எலெக்ஷன், அதே மாதிரி இவிஎம், இதை பத்தி எல்லாம் உங்களோட கருத்து? ஏன்னா சிம்பிள்லெஸ் எலெக்ஷன் இங்க அவ்வளவுதான், எவனுமே ஜெயிக்க மாட்டான், முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான். ஏன்னா சொல்லுங்க. ரொம்ப சிம்பிள். என்னன்னா இப்போ இது இந்த பிராண்ட் மாதிரி தான், இந்த காம்ப்ளைண்ட் மாதிரி தான். காம்ப்ளைண்ட் விற்கிறது வந்து வெறும் சர்க்கரையும் இதுதான், அதில் ஒரு வெங்காயம் இல்லைங்கிறது உலகத்துக்கே தெரியும். ஆனால் அந்த பிராண்டு எஸ்டாப்ளிஷ் ஆனதில் இப்போ நமக்கு வந்து குழந்தைகளுக்கா ஏதாவது கலெக்ட் தரணுமா அப்படின்னா அது ஒரு பிராண்ட் ஆகி போச்சு. அந்த மாதிரி உதயசூரியன் ரெட்டை இலையில நீ பிராண்டு, அந்த பிராண்டை நீ ரிமூவ் பண்ணிட்டேன்னா, சேகரபாபுன்னு இன்னைக்கு ஞாபகம் இருக்குது. அவர் வந்து அதிமுக திமுகவுக்கு போகணுன்னு ஐ திங்க் சைதாப்பேட்டைன்னு நினைக்கிறேன். சைதாப்பேட்டை இங்கே நின்றுட்டு பிரச்சாரத்துக்கு போயிருக்காரு. பிரச்சாரத்துக்கு போயிட்டு, ஏம்மா என்னம்மா ஓட்டெல்லாம் போட்டிங்கன்னா அப்படின்னா, எல்லாம் உனக்கு தான்ப்பா போட்டான், ரெட்டை இலை சூப்பராக போட்டிருக்கேன்ப்பான்ட்டு போயிட்டாங்க. என்னன்னா தலைவன் உதயசூரியனுக்கு மாறினதே தெரியாத அளவுக்கு வரும். வெகு காலம் 2000 வரைக்கும்லாம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் செத்து போயிட்டாருன்னு சொன்னீங்கன்னா சண்டைக்கு வந்துடுவாங்க. அந்த மூட்ல ரெட்டை இலை குத்துன குரூப் எல்லாம் இருக்கு. நீங்க அந்த ரெட்டை இலை தாண்டி வேற எங்கேயுமே கை போகாதுன்னுலாம் இருக்கு. நீ அந்த பிராண்ட் லாயல்ட்டி மட்டும் தூக்கிட்டான்னு வச்சுக்க பிரதர், நம்பர் போட்டானுன்னு வச்சுக்கோங்களேன், முடிச்சதுங்க. அவ்வளவுதான் அவ்வளவுதான் பிரதர். எவனுக்கு எல்லாம் பாதிபதியே ஓட்டு ரெண்டா போனா பிடிச்சிருக்கு பிரதர். ஆனா அது கண்டிப்பா சேஞ்ச் ஆகும்ல. இப்ப இருந்து எடுத்துட்டீங்கன்னா ஒரு 20 இயர்ஸ்க்கு அப்புறம் கண்டிப்பா வந்து அந்த சின்னத்தை பார்த்து ஓட்டு போடுறதுங்கிறது கண்டிப்பா வந்து ரொம்ப மாறிடும் பிரதர். கண்டிப்பா சேஞ்ச் ஆகும். நிறைய பேர் வந்து நீங்க சொல்ற கண்டிப்பா ஜெனரேஷன் சேஞ்ச் ஆகும்போது இல்ல கிரவுண்ட் லெவல்ல பயங்கரமா ரொம்ப மாறிடுது. என்னன்னா அதுக்கு ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த கமிங் ஜூன் 4 வந்துங்க நாம் தமிழர் கட்சி வந்து நீங்க பாத்தீங்கன்னா அவங்களோட சித்தாந்தம் உங்களுக்கு பிடிக்கலாம், சுத்தமா பிடிக்காம கூட இருக்கலாம். அதெல்லாம் ஐ வெல்கம் எவ்ரிதிங். நான் அவங்க அதெல்லாம் இல்லை. ஆனா ஒரு கட்சியா அவங்க வந்து பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு கட்சியை எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறதுக்கு, அது விவசாய சின்னம் ரொம்ப நாள் வச்சிருந்தாங்க. டக்குன்னு ஒரு பஞ்சாயத்தாய் போய் இன்னைக்கு மைக் சின்னம் வந்து வச்சாங்க. எல்லாருமே வச்சது என்னன்னா, இந்த மைக் சின்னம் எப்படி ஐடென்டிஃபை பண்ணி போடுவாங்க அப்படின்னு நினைக்கிறப்போ, இன்னைக்கு ப்ரெடிக்ஷன்ஸ் படி பார்த்தீங்கன்னா 8-10% வந்து ஓட்டு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுவே மக்கள்கிட்ட இருக்கிற சேஞ்சு தான். அந்த பார்ட்டி வாங்குது அப்படிங்கிறத விட மக்கள் வந்து என்னன்னா வேற ஒன்றுக்கு ரெடி ஆயிட்டான் அப்படிங்கிறது வந்து கிளியரா காட்டுதுங்க. டு பி ஹானஸ்ட்டுங்க, நிறைய தொகுதிகளில் வேற வழி இல்லைன்னு அதிமுக திமுகவில் ஏதோ ஒரு கட்சிக்கு போட்டிருக்காங்க. ஏன்னா மற்ற கேண்டிடேட் வந்து இவங்கள விட ரொம்ப ஒஸ்டா இருக்கிற ஒரே காரணத்துக்காண்டியும், இல்லைன்னா நிறைய இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கேண்டிடேட் எவனே தெரியாத காரணத்துக்காண்டியுமே அதிமுக திமுகவுக்கு ஓட்டு போட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. பிஜேபிக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படிங்கிறக்காண்டியே அதிமுக திமுகவுக்கு ஓட்டு போட்டவங்க இருக்காங்க. எனக்கு அங்க கை போகாது, வேற வழி கிடையாது, எவனுக்கோ ஒன்ன குத்திட்டு போகண்டா அப்படின்னு போட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இது வந்து மெதுவா உடையுது ப்ரோ. இனி வந்து கேண்டிடேட் ஸ்ட்ராங் ஆக எனக்கு தெரிஞ்சு இந்த சின்னங்கள்லாம் வீக்காக இருக்க ஆரம்பிச்சிடும் நான் நினைக்கிறேன். ரொம்ப சர்ப்ரைசிங்கான ரிசல்ட்லாம் வர ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சிம்பிள் வந்தது காரணமே வந்து படிப்பறிவு இல்லாதங்காடி தான் வந்துச்சு. ஆனா இப்பதான் எல்லாரும் படிச்சுட்டானுங்களே. அப்ப கூட சிம்பிளை வச்சுட்டு என்ன பண்றாங்கன்னு எனக்கு புரியல. இல்ல ப்ரோ நீ என்ன ப்ரோ நீங்க பேசிட்டு இருக்கீங்க? அதாவது நம்ம எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு சர்க்கஸ் ஒன்று இருக்கு. அந்த சர்க்கஸ்ல இதெல்லாம் டக்குன்னு நடந்துடும் நீங்க நம்புறீங்களா? நம்புறது அவன் இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா செத்தவன் நல்லா ஓட்டர் லிஸ்ட்ல வச்சுக்கிட்டு இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு எவன் செத்தவன் எவன் உயிரோடு இருக்கிறவன் இல்லைங்க. சிம்பிள் வேணும் இல்லைங்க. சிம்பிள் இருந்தா தானே நம்ம போயிட்டு யாருக்கு வந்து நம்ம ஓட்டை வந்து இது பண்றோம்னு சொல்லிட்டு பார்த்து பண்ணலாம். அது ஒரு சின்ன கேம்பெயினுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஏன்னா சிம்பிள்லெஸ் கேம்பெயின் அப்படிங்கிறப்ப 1ஆம் நம்பருக்கு போட்டுருமா அப்படின்னா அவன் என்னன்னுங்க எழுதிட்டு போவான் அந்த வேன்ல. 1ஆம் நம்பர்னு எழுதிட்டு போவான் அப்படிங்கிறப்ப போட்டுக்கோங்கண்ணா. இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஏடிஎம்கே இருக்குன்னா ஏடிஎம்கே 1, ஏடிஎம்கே டிஎம்கே அப்படின்னு போட்டுக்கோங்க. இல்ல ப்ரோ புரியுது ப்ரோ.
இந்தியால அப்படி வர விட மாட்டானுங்க bro. ஏங்க அது நிறைய கன்ஃபியூஷன்ஸ் உண்டு பண்ணுங்க. இப்போ ஒரே மாதிரி கட்சிகள் நிறைய இருக்குங்க. இப்போ ஒன்றும் இல்லைங்க, டிவிக்கே வந்து தமிழ்ல வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லி போடக்கூடாது. ஏன்னா அதே மாதிரி வேற ஒரு கட்சி நேம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, தமிழக அப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும். ஸோ சிம்பிள் வந்து கண்டிப்பா அவசியம். இல்ல சிம்பிள் வந்து மார்க்கெட்டிங்க்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இதுங்க. ஆனா நீங்க கேட்கறது வந்து இந்திய எலெக்ஷன் கமிஷன் கிட்ட கேட்கறதா ஒரே உச்சகட்ட காமெடி. ஏங்க அவனுக்கு ரிஃபார்ம் எல்லாம் கொண்டு வந்து நான் முதல்ல வந்து ஒழுங்கா ஓட்டர் லிஸ்ட்ல நமக்கு பேர் வர்றதே 2100 ஆயிரும், அப்பதான் வருமே. அதுக்கப்புறம் இவனுங்க நம்பர்லாம் கொண்டு வந்து ஓட்டு பண்றதுக்கு அப்புறம் மேபி உங்க பேரன் பேத்திக்குது ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படி இப்படி ஏதாவது ஓட்டு போடு. இந்த ஜென்மத்துல வாய்ப்பு இல்லை ப்ரோ. நம்ம இந்த ஆயுசில் நம்ம அதை பிரசாந்த் பிரதர். அப்புறம் இன்னொன்னு நடந்துச்சு பிரதர், அந்த வீடா வந்து ஒரு லிஸ்ட் வச்சுட்டு வந்து எவ்வளவு ஓட்டு இருக்கு அப்படின்லாம் செக் பண்ணி அந்த இது கொடுத்துட்டு போவாங்களா, பூத் ஸ்லிப் ஒவ்வொரு கட்சியில இருந்து வந்து. இந்த டைம்ல ஒரு கட்சிங்களா பிரதர் போன டைம் வச்சிருந்த அதே இதை கொண்டு வந்து வீடா கொண்டு வந்து செக் பண்ணிட்டு போறாங்க. அது இந்த டைம் சேஞ்ச் ஆயிருக்கும், அப்டேட் ஆயிருக்குங்கிறது கூட வந்து அவங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. போன டைம்ல யூஸ் பண்ணதே கொண்டு வந்து இது பண்ணிட்டு போறாங்க. இல்ல அவனுக்கு எலெக்ஷன் கமிஷன் மேல அபரிதமான இல்லைங்க, இந்த தடவை ஸ்கூல்ஸ் எல்லாம் நிறைய சேஞ்ச் பண்ணிட்டாங்க பிரதர். இப்போ ஃபர்ஸ்ட் வந்தவங்க வந்து ஒரு 2 கட்சிக்காரங்க வந்து எங்களுக்கு வேற ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதெல்லாமே கொடுத்துட்டு போயிட்டாங்க. இவங்க வந்து போன டைம்ல வந்து வந்திருந்த ஷீட்டை வச்சுட்டு இல்லைங்க உங்களுக்கு போன டைம் அந்த ஸ்கூல் தான் அப்படிங்கும்போது ரொம்ப கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. இல்ல ப்ரோ, தண்ணியை கிண்ணியை போட்டுங்க. அவங்க எங்காவது எலெக்ஷன் ஆபீஸ்ல பழைய பேப்பர் ஏதாவது கிடந்திருக்குங்க, எட்ரா ஒரு கத்தையை எடுத்துக்கிட்டு அவன் பாட்டுக்கு சரசரன்னு வந்துருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இந்த எலெக்ஷன் டைம்னாலே பாருங்க அந்த ஒரு 40 நாள் ஃபுல் தண்ணியில தான் இருப்பானுங்க எல்லாரும். ஏன்னா கஷ்டம் ப்ரோ, இந்த தடவையெல்லாம் சரக்கு அடிக்கலைன்னா வேலையை பார்த்துருக்க முடியாது பாவம். இந்த வெயிலில் எவங்க அந்த பிரச்சாரத்தில் கூட போகிறது. அதனால பாவம் அவனுக்கு அந்த பெனிஃபிட்டே என்னன்னா அந்த தண்ணியும் கொஞ்சம் அந்த பிரியாணி தான் அவனுக்கு பெனிஃபிட்டு. டெக்ஸ்டர் ப்ரோ ஏதோ சொல்ல வந்தீங்க, அப்புறம் அப்படியே இல்ல அண்ணா இப்போ இந்த காங்கிரஸோட மேனிஃபெஸ்டோல வந்துட்டு ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் எடுத்துக்காங்கண்ணா, இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னன்னா இப்போ யூஎஸ்ல எல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஆள் வந்து ஒரு 2 ஏக்கரா வச்சிருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அவன் செத்து போயிட்டான்னா 50 ஏக்கரா 1 ஏக்கரா வந்து கவர்மெண்ட் எடுத்துரும். ஸோ அதே மாதிரி வந்து இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன் அப்படின்ட்டு இருக்கானுங்க. நார்த் இந்தியா மீடியால எல்லாம் அப்படிதான் பேசிட்டு இருக்கானுங்க. இந்த மாதிரி எல்லாம் எதுக்குன்னா நான் சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு நான் 30 இஎம்ஐ கட்டி எல்லாம் வேஸ்டா தானேண்ணா. இல்ல இது என்ன மேட்டர்னா, அதெல்லாம் நம்மளால அதுக்கு ஒரு ஷார்ட்கட் கண்டுபிடிச்சு 10 பைசா தராம பண்ணி விட்டுருவானுங்க. அதெல்லாம் விட்டுருவாங்க. என் பேர்ல இருந்தா இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு இன்ஹெரிட்டன்ஸ் அங்க கொண்டு போயிடுவானுங்க. இல்ல பிரதர், முதல்ல சாகர வரைக்கும் யாரு பிரதர் சொத்தை வந்து தாத்தா பேர்லயோ அப்பா பேர்லயோ விட்டு வச்சிருக்க? எல்லாம் இருக்கும்போதே வந்து எல்லாம் எழுதி தானே வாங்கிக்கிறாங்க, எல்லாம் மாத்திடுறானுங்க. பட் அதை தாண்டி நீங்க அமெரிக்கால சொல்ற மாதிரி ப்ரோ எல்லா ஸ்டேட்லயும் எல்லாம் அது கிடையாதுங்க. ஒரு சில ஸ்டேட்ல மட்டும்தான் அந்த சொத்து வந்து போனதுக்கப்புறம் அந்த கவர்மெண்ட் எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நில உச்சாரம்பு சட்டம் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்டேட்ல இருக்குது. நாம் சொல்கிற இந்த டேக்ஸ் பர்சன்டேஜுமே அங்கே வேறு மாதிரியெல்லாம் வருது போல். அது ஒன்று நம்ம அதெல்லாம் உட்காந்து இந்த எக்ஸ்பர்ட்ஸ் பேசினா தான் அது உண்மை என்னன்னே நமக்கு வெளியில் வருங்க. இங்கே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பிரதர் என்ன பண்ணலான்னா, நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ராஜா பகதூர்லாம் வந்து நம்ம இங்கே நிறைய பேர் இல்லை முதல்ல. ஸோ அதனால நாமெல்லாம் அதை பற்றி ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அண்டு இந்த மாதிரி ஒரு திட்டத்தை வந்து பிரதர் இட் வில் பி அ மானுமெண்டல் பிளண்டர். அப்படி ஒன்று வந்து ஏதாவது பண்ணாங்கன்னா அங்கேயே ஆட்சியை கவுத்துட்டு போயிடுவானுங்க நம்ம ஆளுங்க. ஸோ அப்படியெல்லாம் கை வைக்க விட மாட்டாங்க ப்ரோ. அவ்வளோதான். நீங்கள் ஒரு சாயங்காலம் கவுத்து விட்டுருவாங்க நம்ம ஆளுங்க. என்னடா டே என் சொத்தை பாதி தூக்கி கவர்மெண்ட் கொடுக்குறதா அப்படின்னு வந்துங்க கவுத்து விட்டுருவாங்க. அதுக்கு ஷார்ட்கட் கண்டுபிடிச்சிருவாங்க ரொம்ப ஈஸியாக. ப்ரோ நமக்கே நில உச்சவரம்பு சட்டம் இருக்குது ப்ரோ. இன்னைக்கு அப்ளிகபிள் இவ்வளோதான் வச்சிருக்கலாம் இடம்னு வந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த சட்டம் இருக்கு. ஒருத்தன் வந்து இவ்வளோதான் வச்சிருக்கலான்னு. அப்போ அரசியல்வாதியில எப்படி ப்ரோ 10,000 ஏக்கர் வச்சிருக்கான்? ஒவ்வொருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா 5,000 ஏக்கர் 10,000 ஏக்கர்லாம் வச்சிருக்கிறான். எனக்கு தெரிஞ்சு ஒரு அரசியல்வாதிக்கு மதுரைக்கு பக்கத்துலேயே வந்து 700 ஏக்கர் இருக்கு. அதுதான் அவரோட இருக்குலே கம்மி ப்ராப்பர்ட்டி. மற்றதெல்லாம் 2,000 ஏக்கர் அந்த லெவலில் தான் இருக்குது. அப்போது அவங்களே எப்படி அத்தனை ஏக்கர் எல்லாம் ஒரு ஷார்ட்கட் கண்டுபிடிச்சிருவானுங்க.
பட் இதை வந்து ஒரு அரசு சீரியஸா எடுத்துக்கிட்டுலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுச்சுன்னா அதை விட காமெடி எதுவுமே இருக்காது. பிரதர் இப்போ அந்த அதான் உண்மை. கொடநாடு அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாமே வந்து அவ ஜெயலலிதா நேம்ல இருந்துச்சு. இவ்வளோ ப்ராப்ளம்ஸ்க்கு அப்புறம் இப்போ அது என்னாச்சு? திருப்பியும் வந்து அந்த இல்ல bro, அது அவங்க சசிகலா பேர்ல தான் இருந்துச்சுங்க. அது ஒரு இவங்கிட்ட ஒரு ஜெர்மனோ யாரோ யூகே பிரிட்டிஷா யாரோ யூகே யூகே பிரிட்டிஷா அவங்ககிட்ட தான் மிரட்டி வாங்கினதுங்க அது இடத்த. அது போய் ஒட்டி வாங்கினதுங்க. அதுக்கப்புறம் ஆக்சுவலா அது வாங்கி அதுக்கப்புறம் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க பிரதர். அதுக்கப்புறம் அடிஷ்னலா இதை வாங்குற கூட பிளான் போட்டாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அது இப்போ வந்து இவங்க கண்ட்ரோல் தான், சசிகலாவோட பேர்ல தான் இருக்கு. இப்போ கூட போனாங்களே, இப்போ போச்சு அந்த அம்மா. இப்போ போய் மேலே போயிட்டு எல்லாம் பார்த்துட்டு வந்தாங்க. ப்ரோ பிரசாந்த் ப்ரோ, இல்ல அத கூட நம்ம கவர்மெண்ட்னால எதுவும் பண்ண முடியல பாருங்க. இல்ல டார்கேரியா, எனக்கு உண்மையா சொல்றேன். சரி, ஒரு காலத்துல எனக்கு ஜெயலலிதா அம்மானா ரொம்ப பிடிக்கும். அவங்க அந்த போல்ட்னஸ் இன்னைக்கு வரைக்கும் பிடிக்கும். இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வந்து அவங்க போல்ட்னஸ், அவங்களோட அந்த ரூலு, அந்த அம்மா உணவகம், இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எந்த விஷயம் எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னா, அதாவது நீங்க யாரை வளர்த்துட்டு போயிருக்கீங்க, இதுதான் எனக்கு பெரிய ஒரு கேள்வி. இத்தனாயிரம் கோடி எவனோ ஒரு 100 பேர்த்துக்கிட்ட உட்காந்துருக்குது அந்த காசு. நீ மக்களுக்கு பிரிஞ்சு போயிருந்துச்சுன்னு வச்சுங்களேன், உண்மையாலுமே நான் பயங்கர சந்தோஷப்பட்டிருப்பேன். எவனோ ஒரு தினகரன் கிட்ட உட்காந்துருக்குது அவ்வளோ பெரிய காசு ஒன்று. ஒரு சசிகலா கிட்ட அவ்வளோ அசால்ட்டா போயஸ் கார்டன்ல அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ வந்து 2 BHK ஃபிளாட்டு கட்டுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய வீடு ஒன்று அசால்ட்டா ஒரு நைட்டில் கட்டுது. இதுக்கெல்லாம் எங்கிருந்து காசு வந்தது உங்களுக்கு? நீங்களாம் என்ன பரம்பரையாக வந்து பார்த்தீங்கன்னா ஜமீன்தாருங்களா? நீங்களாம் வந்து 1000 ஏக்கர் வச்சுருந்தீங்களா? அப்படி 1000 ஏக்கர் வச்சுருந்தீங்கன்னா எதுக்கு வந்து ஜெயலலிதாவுக்கு நீங்கள் அசிஸ்டண்ட்டாக வந்திருக்கணும்? வர வேண்டிய அவசியம் என்ன? அப்போது நீ ஒரு லீடர்னு நீங்கள் சொல்கிறீங்க ஜெயலலிதா அப்படிங்கிறப்போ, நீங்கள் உண்மையாலுமே மக்களுக்கு ஒரு பாயிண்ட்ல பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இது எல்லாம் மக்களுக்கு வர மாதிரி ஏதோ ஒன்று பண்ணி விட்டு போயிருக்கணும்ல. அது வந்து எனக்கு உண்மையாலுமே வந்து தாங்க முடியாது. அதாவது ஒவ்வொருத்தரும் பண்ணையார் மாதிரி நின்று பேசுகிறான் பாருங்க, கோவம் வருங்க. இது எவன் காசுங்க? யாரு காசு? நம்ம காசு அது. ஏதோ ஒரு வகையில் நம்ம காசுங்க, நம்ம காசு ஏறின காசுங்க அது. அப்படிங்கிறப்போ அது ஒரு மானுமெண்டல் பிளண்டர் பிரதர். இன்னைக்கு நான் என்ன கேட்குறேன், கொடநாட்டில் 1000 ஏக்கர், நீங்கள் 1000 ஏக்கர் நீ என்ன 1000 ஏக்கர் வந்து நீங்கள் 200 வருஷம் உங்கள் குடும்பம் உழைச்சாலும் அந்த 1000 ஏக்கர் வாங்க முடியாது. எப்படி அவங்களுக்கு ஷார்ட்கட்டாக 1000 ஏக்கர் வந்துச்சு? நான் என்ன இன்னொன்று கேட்குறேங்க, இப்போ திமுக குதின்னு குதிச்சுது. என்ன குதிச்சதுன்னா, நாங்கள் வந்தோடனே பாருங்க கொடநாடு என்ன பண்ணுறேன். யோ, நான் எடுத்து அந்த ப்ராப்பர்ட்டியெல்லாம் ஏதோ ஒன்று பண்ணி பப்ளிக் ஆக்கி விடியா, மக்களுக்கு பிரிச்சு கொடு. இல்லனா மக்கள் ப்ராப்பர்ட்டி ஆக்கி கொடுக்குறேன் நானு. அது கூட பண்ண வேணாம். அந்த அங்க இருந்த வேலை செஞ்சவங்களை கொலை பண்ணாங்க. அந்த கேஸ் கூட வந்து இப்ப வரைக்கும் வந்து ஒரு கண்டுபிடிக்கல, எதுவுமே பண்ணல. அததான் சொல்றேன் பிரதர். நான் என்ன கேக்குறேன், அப்ப நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த அரசியல்வாதிகள் எல்லாருமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதானுங்க. நம்ம கிட்ட மட்டும்தான் பிரதர் இந்த டிராமா பூரா வந்து பாத்தீங்கன்னா பிரிஞ்சு இருக்கிற மாதிரி டிராமா போட்டுக்கிட்டுங்க. நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இவர்களை பழி வாங்க போறீங்க, அந்த பழி நீ பழி வாங்கலாம் வேண்டாயா, மக்களுக்கு பொதுப்படையா இரு. இவ்வளவு ப்ராப்பர்ட்டி வந்து கிடக்குது, சும்மா கிடக்குது. என்ன நான் இங்கிருந்து போய் ஏதோ ஒரு வகையில போய் கிடக்குது, எடுத்து கொண்டு வந்து பிரிச்சு மக்களுக்கு கொடு. மக்களுக்கு கொடுக்க வேண்டாயா. நான் என்ன சொல்றேன், கொடநாட ஒரு பப்ளிக் டூரிஸ்ட் ஸ்பாட்டா மாத்துங்கிறேன் நான். அந்த தேயிலை தோட்டத்துல இருந்து வர்ற தேயிலையெல்லாம் எடுத்து சப்சிடைஸ் ரேட்ல மக்களுக்கு கொடு. ஆனா அது ஏன் பண்ண மாட்டாங்கன்னு நான் சொல்றேன் பாருங்க. ஏன்னா அப்படி பண்ணா திடீர்னு இவங்க ரூல் போய் ஆப்போசிட் வந்தாங்கன்னா அவங்க இவங்களுக்கு செஞ்சிருவாங்க. ஆக இது எல்லாமே ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் பிரதர். இது எல்லாமே ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்க. இவங்க தான் முதல் நிலச்சுவாந்தாரர்கள். அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற நிலத்துல பாதி நிலத்தை ஹோல்டு பண்றது இந்த பெரிய கட்சிகளுடைய சம்மந்தப்பட்ட ஆட்கள் பிரதர். இவனுங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஜமீன்தார் மனோநிலை தான் நம்ம கிட்ட பேசுவானுங்க பிரதர். நீங்க பாருங்க, அந்த எச்சு கம்மியா பேசுறதுக்கு காரணம் என்னன்னா, அந்த திமிர் எங்கிருந்து வரும்னா பின்னாடி இருக்கிற அந்த காசு தான் அந்த திமிர் கொடுக்குங்க. நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு வகையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெவலுக்கு மேலே அவங்கள வந்து நம்ம பேச முடியாது பிரதர். இவங்க எல்லாருமே ஒண்ணுதானுங்க. இவன் வேற அவன் வேறன்னா நீங்க எடுத்துக்காதீங்க. நீங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த எதிர் கட்சிகளுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கணக்கு பார்க்குற ஆடிட்டர் ஒரே ஒருத்தராக தான் இருப்பான். அது ஏன்னு நீங்க விசாரிச்சீங்கனாலே உங்களுக்கு உண்மை வெளியில் நிறைய வந்துடும். எல்லாம் வரவு செலவு ஒண்ணுதானுங்க, அவ்வளவுதான். சும்மா வெளியில காட்டிக்கிறதானுங்க, உசு 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 உசுங்கிறதுங்க, அவ்வளவுதான். பிரசாந்த் ப்ரோ, எனக்கு நான் ஒரு சஜஷன் ஷேர் பண்றேன்.
ஆக்சுவலா இப்ப இந்தியால வந்து இப்போ பேசிக்கா முன்வைக்கிறவங்க இப்ப ஜிஎஸ்டி ஏத்துறாங்க 20% 30% ஏத்துறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இந்த கவர்மெண்ட் ஏன் இந்த டூரிசம்ன்ற அந்த ஒரு பினாமினா ரிசோர்ஸ் மேல ஒரு இதுவே கண்ணு வைக்க மாட்டேங்கிறான்னு தெரியல. ஏன்னா ஸ்ரீலங்கா இந்த ஏசியன் கண்ட்ரிஸ்லாம் பாத்தீங்கன்னா தாய்லாந்து அறிவு வேணும் ப்ரோ. அறிவு வேணும் ப்ரோ. நம்ம 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 ஸ்டேட் மேல நம்ம நாட்டு மேல உண்மையான காதல் வேணும் ப்ரோ. ப்ரோ நான் இதெல்லாம் கரெக்ட் ப்ரோ, நீங்க சூப்பரா சொன்னீங்க. நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதான் ப்ரோ, இப்ப இந்த ஏசியன் கண்ட்ரீஸ்லயே இந்தியா தான் இந்த சைனாக்கு அடுத்து இந்தியா தான் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கண்ட்ரி எக்கனாமிக்கல் வைஸா. பட் இப்போ டூரிசம்னு பாத்தீங்கன்னா ஃபாரினர்ஸ்ல இருந்து யூகேல இருந்து யூஎஸ்ஏல இருந்தோ எங்கெங்கெல்லாம் போறாங்கன்னு நான் சொல்றேன். ஸ்ரீலங்கா, மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்து, இந்தோனேஷியா, கடைசியா வர்றாங்க இந்தியாவுக்கு. ஏன்னா அங்க இந்தியால வெறும் தாஜ்மஹாலும் ஒரு ஆக்ரால ஒரு கேட்வே ஆஃப் இந்தியால போட்டோ எடுத்துட்டு போயிடுறாங்க. ஏன்னா ஏன் இவங்க இது மாதிரி ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க? இப்போ டூரிசம் ஸ்பாட் நிறைய கிரியேட் பண்ணா இவங்களுக்கு வந்து நிறைய இன்புட்ஸ் வரும். இப்ப சில பல கைடுக்கு ஒரு காசு வரும். சில பல வேலையே இல்லாத பசங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஜாப் எடுத்து பண்ணலாம், டூரிஸ்ட் கைடா. அதே மாதிரி ஃபாரின் சுத்திட்டு வந்தா கம்மியா பைசாவும் வரும், ஜிஎஸ்டிக்கு கம்மியும் பண்ணலாம், காம்பன்சேட் பண்ணலாம். ஏன் இதை பண்ண மாட்டேங்கிறாங்க? இல்ல பிரதர், நம்பர் 1 பப்ளிக் காமன் சென்ஸுங்க. நம்ம சவுத்தில் பரவாயில்லைங்க பிரதர். வடக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளைக்கார டூரிஸ்ட் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரீயாக கிளாத் பண்ணிட்டு வருவாங்க. அவன் வந்தான்னா லிட்டரலாக ஹராஸ்மெண்ட் நடக்குது எல்லா டூரிஸ்ட் ஸ்பாட்லையுமே. லிட்டரலாக அவனை வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து பொண்ணுங்க வந்துட்டாங்கன்னா நெருக்கி நின்று உனக்கு ஃபோட்டோ எடுக்கிறானுங்க, ஃபாலோ பண்ணுறானுங்க. இதெல்லாம் அதாவது நிறைய பேர் வந்து அதை விளாகா பதிவா ஏற்றாம இருக்கானுங்க. இப்ப நடந்துச்சே பிரதர், ஒரு பைக் டூரிஸ்ட் ஒரு லேடி ஒருத்தவங்க ரேப் பண்ணிட்டாங்க. இல்ல அது நமக்கு தெரிஞ்சது பிரதர். நான் சொல்றது என்னன்னா நமக்கு தெரிஞ்ச விஷயம். நிறைய பேர் இது வேண்டாம், இந்த கர்மத்தை வந்து எதுக்கு பப்ளிக் கொண்டு போகணும்னு நிறைய பேர் ஒதுங்கி போயிடுறாங்க. ஸோ இது வந்து வெறும் வெள்ளைக்காரங்களுக்கு மட்டும் நடக்கிறது இல்லை பிரதர். ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு நீங்க கம்ஃபர்டபுளா சேஃபா அவங்கவுங்க பேரோ இல்லை பொண்ணுங்களே கேட்டு பாருங்க, அவங்க சேஃபாக ஃபீல் பண்ணிட்டு போகிற இடங்கள் வடக்கில் வந்து ரொம்ப ரொம்ப மினிமல் பிரதர். ஏன்னா எல்லாருமே அந்த மாப் மென்டாலிட்டியோட தான் பிஹேவ் பண்ணுறாங்க நிறைய இடங்கள்ல. இது வந்து ரொம்ப ஜென்ரலாக எல்லாருக்கிட்டையும் வர்ற ஒரு கமெண்ட்டுங்க. இன்னொன்று, கிளீன்லினஸ் அப்படிங்கிறது நமக்கு என்னென்னு சுட்டு போட்டாலும் வர்றது இல்லைங்க. பப்ளிக் இடம் அப்படின்னாலே அது டாய்லெட். தின்னுட்டு வந்து கொரோனாட் ஐஸ்கிரீம் தின்னுட்டே இருப்போம். தின்னு முடிச்சோன்னே தூக்கி அப்படியே கீழே விட்டு போயிடுவோம். வாட்டர் பாட்டில் குடிப்போம். தின்னுட்டு காரில் போனோம்னா ஹைவேஸில் அப்படியே தூக்கி வெளியே வீசுவான். பெரிய வாட்டர் பாட்டிலாக இருந்து தூக்கி வெளியே வீசுவான். என்னங்க, நீங்கள் பஸ்ஸில் உட்காந்துருப்பானுங்க, கடலை தின்னுட்டு அந்த பேப்பரை சுற்றி அப்படியே வீசுவாங்க கீழே. நீங்கள் லேஸ் பாக்கெட்டு தின்ன உடனே அப்படியே தூக்கி மூஞ்சியில் வீசுவான். நீங்கள் நிறைய பேர் பஸ்ஸில் போகிறவங்க நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணுங்கள், வாய் கொப்பளிப்பானுங்க பஸ் போயிட்டு இருக்கிறப்பவே. புஷ்ஷுன்னு இது பண்ணுவானுங்க. அது பின்னாடி இருக்கிற சீட்காரன் மூஞ்சிலே அடிக்கும். ஸோ நமக்கு வந்து பிரதர் இந்த பேசிக் பிஹேவியர் விஷயங்கள் வந்து நம்ம குழந்தைகள்லேருந்து சொல்லித்தரப்படல பிரதர். இன்னுமே காட்டு பின்னாண்டியாக தான் இருக்கிறோம். ஒரு இடத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தொட்டப்பட்டா போகிறோம், ஒரு பீக் ஹவரில் போகிறோம் அப்படிங்கிறப்போ ஒரு மலை ஏறுறோம் அப்படின்னாலே மலை ஏறுற பேசிக் 2 விஷயம் என்னென்னா, ஏறுறப்போ இறங்குற வாகனங்கள் ஏறுற வாகனங்களுக்கு கரெக்டாக ஸ்பேஸ் விட்டு வரணும், அவனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ஏன்னா ஏறுறது கஷ்டம் அப்படிங்கிறது. இது ரொம்ப பேசிக்ங்க. அந்த சயின்ஸை படித்தாலே உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி மலை ஏறுறப்போ இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே டீசல் பெட்ரோல் இன்ஜின் அப்படிங்கிறங்காட்டிக்கு அந்த மலைகளை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓவர் எக்ஸாஸ்ட்டுங்கிறது பாதிக்கும். ஸோ எல்லாருமே அந்த அசண்ட் ஆகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏசியாக ஆஃப் பண்ணணும். இதெல்லாம் பேசிக் ரூலுங்க. சும்மா யாராவது டூரிஸ்ட் டிரைவர் யாராவது கேட்டு பண்ண சொல்லுவாங்க, ஏசி ஆஃப் பண்ணிட்டு தான் வண்டியை மேலே ஏற்றணுங்க. இந்த மாதிரி பேசிக் விஷயங்கள் கூட நம்மளால கடைபிடிக்க முடியல பிரதர். நானே கவனிச்சுதான்